அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்புல இருக்க மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றதான் பார்க்க போறோம். 10ஆம் வகுப்பு அறிவியல்ல இருக்க மிக முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போறோம். அதுலயும் எதுல பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் வழியில். ஓகேவா? எதுல பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் கடைசி வீடியோ பாருங்க. என்ன சார் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னா நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். சில கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறோம். சில கொஸ்டின் வந்து டைம் இல்லாத காரணத்தால என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் நான் சொல்லிடுறேன். எந்தெந்த கொஸ்டின் டீடைலா சொல்லணுமோ அந்த கொஸ்டின் டீடைலா சொல்றேன். பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இல்ல அப்படின்னா நீங்க வீடியோ மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படின்றது இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பார்க்கலாமா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரைசல் வரையறு. நான் கேட்கறேங்க, கரைசல் வரையறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன கரைசல் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளை கொண்ட ஒரு படித்தான கலவை. அதை தான் என்ன சொல்றாங்க, கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு படித்தான கலவைனா என்ன? ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயத்தை மிக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அந்த டைம்ல பிரிக்க முடியாது அப்படின்னா அதுதான் ஒரு படித்தான கலவை அப்படின்றாங்க. பல படித்தான கலவை அப்படின்னா பிரிக்க முடியும், அதுதான் வந்து பல படித்தான கலவை அப்படின்றாங்க. இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா செஞ்சு பார்க்கலாமா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு தண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஒரு கிளாஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் என்ன பண்ணும், கொஞ்சம் உப்பை கலக்கணும். உப்பு இல்லாதனால கொஞ்சம் என்ன கலக்க போறேன் அப்படின்னா ஜீனியை கலக்க போறேன். ஓகேவா? கலக்க போறேன் அப்படின்னா ஜீனி, சர்க்கரையை கலந்துட்டு ஸ்பூனை வச்சு நம்ம இன்னும் நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கலக்கிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல்லா கரைஞ்சிரும். ஓகே, இது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லா கரைஞ்சிரும். இப்ப கரைஞ்சிருச்சா? இப்ப கரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இதை நம்ம ஈஸியா பிரிக்க முடியாது. இந்த மாதிரி பிரிக்க முடியாம இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு படித்தான கலவை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துறாங்க அப்படின்றத பாருங்களேன். இதுதான் வந்து எடுத்துக்காட்டு வந்து கடல் நீர். கரைப்பொருள் என்ன அப்படின்னா குறைந்த அளவு எடை. ஓகேவா? நம்ம கரைப்பொருள், அதாவது நம்ம என்ன போட்டோம், ஜீனி போட்டோமா, அது என்னது குறைந்த அளவு எடையா இருந்துச்சு. ஆனா கரைப்பான் வந்து அதிக அளவு எடையா இருக்கும். அந்த கரைப்பானவா இருக்கும், அதிக அளவு எடையா இருக்கும். ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அழகா ஈஸியா வாங்கலாம். ஓகேவா? இது உப்பு பிளஸ் நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட உப்பு இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கொஞ்சோண்டு சர்க்கரை, ஜீனியை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். ஓகேவா? புரியுதா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்டு ஒரு படித்தான கலவை தானே சொல்றாங்க, அதை கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்லயே காமிச்சாச்சு, மறந்துடக்கூடாது. முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை, 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பொருட்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க, அதை ஒரு படித்தான கலவை தானே சொல்றாங்க, அதை தான் கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கடல் நீர். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னது, கடல் நீர் அப்படின்னு சொல்லிட்டு கரைப்பொருள் வந்து குறைந்த அளவு தான் இருக்கும். அதுக்கான கரைப்பொருள் வந்து குறைந்த அளவு தான் இருக்கும், ஆனால் கரைப்பான் அதிகமா இருக்கும் அப்படின்றது இதுல சொல்றாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகேப்பா, அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி, நிலைமம் என்பது யாது, அதன் வகைகள் யாவை? நிலைமம் அப்படின்னா என்ன? நிலைமம் அப்படின்னா என்ன யாருக்காச்சும் தெரியுமா? நிலைமம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பைக்ல போவோம், இல்லை வந்து நம்ம பஸ்ல போறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் வந்து பஸ்ல போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? பஸ்ல எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போறீங்க அப்படின்ட்டு ஏறி உட்கார்ந்தாச்சு. ஓகேவா? பஸ் என்ன பண்ணுது, அப்ப நின்றுட்டு இருக்கு. பஸ் என்ன பண்ணுது, நின்றுட்டு இருக்கு. டிரைவர் வந்து என்ன பண்றாரு, அந்த பஸ்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்து மூவ் ஆகும்போது இப்படி போவோம். கரெக்டா? பஸ் வந்து மூவ் ஆகும்போது என்ன பண்ணுவோம், இப்படி போவோம். அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா, அதுதான் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? போய்கிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒரு நாய் வந்துருச்சு குறுக்கு. அப்ப என்ன பண்றாரு டிரைவர், பிரேக் அழுத்துறாரு. பிரேக் அழுத்தும் போது என்ன பண்றோம், நம்ம முன்னாடி போறோம். அதாவது வந்து என்னது, நம்ம ஓய்வுல இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வருவோம். அதே இயக்கத்துல இருக்கும்போது நம்ம இயக்கத்திலே இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அங்க ஒரு பிரேக் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை எதிர்த்து ஒரு விஷயத்தை செயல்படுவோம். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா, இதுதான் வந்து நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க பாருங்களேன், நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கோம், திடீர்னு என்ன பண்றோம், பிரேக் அடிக்கிறோம். பிரேக் அடிக்கும் போது என்னது, நம்ம முன்னாடி போறோம். ஏன் முன்னாடி போறோம் அப்படின்னா அந்த என்னது ஒரு தடை ஏற்படுது. நம்ம வந்து நம்ம உடம்பு எப்படி இருக்கு, அந்த இயக்கத்திலே இருக்கணும் அப்படின்றது ட்ரை பண்ணுது. ஆனா அங்க வந்து என்னது ஒரு தடை ஏற்படுறதுனால என்ன ஆகுது, நம்ம முன்னாடி போறோம். இதுதான் என்ன சொல்றாங்க, இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவு செய்யதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் எனப்படும். ஓகேவா? நிலைமம் அப்படின்னா என்ன புரியுதா? நம்ம இப்ப பைக்ல போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட உடம்பு என்ன பண்ணுது, அந்த இயக்க நிலையில இருக்கு. அந்த இயக்க நிலையில இருந்துட்டு இருக்கும்போது
நம்மளோட ஃப்ரெண்ட் என்ன பண்றான், பிரேக் போறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றோம், நம்ம முன்னாடி போய் விழுகிறோமா? ஏன் விழுகிறோம் அப்படின்னா நம்மளோட உடம்பு என்ன பண்ணுது, அந்த இயக்க நிலையில இருக்க ட்ரை பண்ணுது. அந்த மாதிரி இருந்தா என்ன சொல்றாங்க, அதுதான் நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கவா? இப்போ என்கிட்ட காயின் இல்லை, ஓகேவா? என்னது அப்படின்னா இங்க ஒரு காயினை வச்சிருவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுட்டு நீங்க இந்த அட்டையை வந்து இப்படி சுண்டி விடணும். சுண்டி விடும்போது என்னது, அந்த காயின் உள்ள விழும், ஓகேவா? அந்த காயின் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள விழும், ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இனர்ஷியா எத்தனை வகைப்படும் அப்படின்றத பாருங்களேன். ஓய்வில் நிலைமம், இயக்கத்தின் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகையா இருக்கு. ஓய்வில் இருக்கிற நிலைமம், இயக்கத்தில் இருக்கும்போது நிலைமம், அதுபோல திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகைப்படும், ஓகேவா? இது ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறது 40 வினா அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ரொம்ப 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 முக்கியமான வினா. இந்த வினாக்கள்லாம் என்னது படிக்காம நீங்க போவே கூடாது, ஓகேவா? நான் எப்படி சொல்லி தரேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன், ஓகேவா? அதனால மறந்துடக்கூடாது. இந்த ஒரு பொம்மையை பாருங்களேன். அது என்ன பண்ணுது, ஓய்வில் நிலைமத்துல இருக்கு, ஓகேவா? அது என்ன பண்ணுது, ஓய்வில் நிலைமத்துல இருக்கு. அங்க வந்தது, அங்க ஒரு விசை செயல்படும் போது என்னது, அது அந்த ஓய்வில் இருக்கே ட்ரை பண்ணுது. அதனாலதான் வந்து அந்த பால் கீழே போயிட்டு வரும்போது தான், ரிட்டர்ன் வரும்போது என்னது, அது வந்து அங்க டச் ஆகுது. புரியுதா? அதுதான் என்ன சொல்றாங்க, இதுதான் வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் அப்படின்னு, ஓகேவா? அதான் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவது எதிர்க்கும் தன்மையை தானே சொல்றாங்க, அதுதான் வந்து நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? மறந்துடக்கூடாது, ஓகேவா? ஓகே, அந்த இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. என்னது, நம்ம பைக்ல போறோம், கார்ல போறப்ப என்னது, நம்ம போயிட்டே இருக்கும்போது திடீர்னு குறுக்க நாய் வந்து என்ன பண்றாங்க, பிரேக் அடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றோம், நம்ம உடம்பு வந்து முன்னாடி வருது, ரைட்டா? உடம்பு நம்ம இயக்கத்திற்கே ட்ரை பண்ணுது. ஆனா வந்து அந்த விஷயத்தை வந்து எதிர்க்கிறதுனால என்னது, அதுதான் வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அது எத்தனை வகைப்படும், ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் பண்பு, ஓகேவா? அந்த விஷயத்தை எதிர்க்கிற பண்பு தான் என்னது, அதுதான் நிலைமம் சொல்றாங்க. அதுதான் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில். நம்ம வந்து என்னது, ஒரே இடத்துல இருக்கோம், ஓகேவா? என்ன பண்றோம், பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம், ஓகேவா? பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம், இல்ல பைக்ல ஏறி உட்காந்துருக்கோம். அவன் என்ன பண்றான், ஃப்ரெண்ட் என்ன பண்றான், பைக்கை வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறான். என்ன ஆகும், நம்ம அப்படியே பின்னாடி போவோமா? அதுதான் ஓய்வில் இருக்கும்போது என்னது, ஒரு விசை செயல்படும் போது அந்த இடத்துல வந்து என்ன கிடைக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு விசை செயல்படுது. அதனால அதை சொல்றாங்க, அதை நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறை, எடை இவற்றை வேறுபடுத்துக. நிறைனா என்ன, எடைனா என்ன அப்படின்றத பாருங்களேன். நிறை அப்படின்னா அந்த பரு பொருட்களோட இருக்கக்கூடிய அணு நிறைய தான் என்ன சொல்றாங்க, நிறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கா, இந்த வாட்டர் பாட்டில கோடிக்கான என்ன இருக்கு, அணுக்கள் இருக்கு. அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவாகும். இது ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருள், இருக்கிற பருப்பொருட்கள், இதைதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறை அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து எடை அப்படின்னா இப்போ வந்து என்னது, இது கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் ஓகே. இந்த இருக்கா, நான் இந்த பாக்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா விடுறேன் கீழே. என்னது, கீழே போய் விழுகுதா? அப்ப என்னது, இது புவியீர்ப்பு விசைனால இது கீழே போய் விழுகுது. அப்ப இந்த இடத்துல வந்து என்னது, அந்த இடத்துல ஒரு புவியீர்ப்பு விசை ஏற்படுது. அதனால என்னது, இதுதான் வந்து எடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பரு பொருட்கள் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் என்ன சொல்றாங்க, அதை வந்து நிறை அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொருள் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு தான் என்ன சொல்றாங்க, அது எடை. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, வெயிட் மிஷின்ல வைக்கிறீங்க, ஓகேவா? வெயிட் மிஷின்ல வைக்கும் போது அது எப்படி வந்து எடையை கால்குலேட் பண்ணுது, கீழே வந்து புவியீர்ப்பு விசை இழுக்குதா? அப்ப இழுக்கிறது மூலமா என்ன பண்ணுது, அது வந்து வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணுது. அதுதான் என்ன சொல்றாங்க, எடை அப்படின்னு சொல்றாங்க. அதே நிறை அப்படின்னா இது ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருள். இந்த ஒரு பொருள் அடங்கியிருக்க பருப்பொருளோட அளவு மட்டும்தான், இந்த பொருள்ல இருக்க பருப்பொருளோட அளவு, ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து நிறை அப்படின்னு சொல்றாங்க. எடை அப்படின்னா புவியீர்ப்பு விசையினால அது கீழே போறதா என்ன சொல்றாங்க, அதை எடை அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதோட எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட எஸ்ஐ அலகு என்னது அப்படின்னா நியூட்டன். இதோட எஸ்ஐ அலகு என்னது, நியூட்டன். இதோட எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம், ஓகேவா? அடுத்து ஸ்கேலார் அளவு, இது என்னது, இது வந்து ஸ்கேலார் அளவு, இது வெக்டார் அளவு. இது அடிப்படை அளவு, இது பெறப்பட்ட அளவு. இது அடிப்படை அளவு, இது என்னது, பெறப்பட்ட அளவு. நிறையானது இடத்திற்கிடம் மாறுபடாது. இந்த நிறை வந்து என்னது, இடத்துக்கு இடம் மாறுபடவே படாது. எடையானது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஏற்ப மாறும். இது என்னது, எடை வந்து இங்க ஒரு எடையா இருக்கும், நம்ம நிலாக்கு போனோம் அப்படின்னா 1/6 அங்க ஒரு எடையா இருக்கும். அதான் இடத்துக்கு இடம் மாறுபடும் அப்படின்றது இது எடை. ஆனா நிறையானது இடத்துக்கு இடம் மாறுபடவே படாது. இப்ப நீங்க இந்த பொருட்கள்ல இருக்கிற அணுகு நிறை என்னது இங்க இருக்கிறது அப்படின்னா இங்க என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். இதே நீங்க நிலாவுக்கு எடுத்துட்டு போனோம்னா அதே நிறை அப்படியே தான் இருக்கும். ஆனா எடை அப்படின்றது இங்க வேறுபடும், புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால நிலால வேற மாதிரி இருக்கும், ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுதான் நிறை அப்படின்னா என்ன, எடை அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும் என்ன சொல்றேன் அப்படின்றது? மறுபடியும் பாருங்க, நிறை அப்படின்னா என்ன, எடை அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம்.
ஃபர்ஸ்ட் நிறை அப்படின்னா என்னது அப்படின்னா பாருங்களேன், இது ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு. இது ஒரு பொருள் அடங்கியிருக்க பருப்பொருளோட அளவு தான் என்ன சொல்றாங்க, நிறை அப்படின்னு சொல்றாங்க. இதோட எஸ்ஐ அலகு என்ன சொல்றாங்க, கிலோகிராம். இதோட எஸ்ஐ அலகு என்னது, கிலோகிராம். இது ஸ்கேலார் அளவு. இது என்ன அளவு, ஸ்கேலார் அளவு. இது ஒரு அடிப்படை அளவு. ஓகேவா, இது என்னது, இது ஒரு அடிப்படை அளவு. இது நிறை வந்து என்னது, இடத்துக்கு இடம் மாறவே மாறாது. இங்க ஒரு அந்த பொருட்கள்ல இருக்க என்னது, அந்த அணுக்கள் எவ்வளவு இருக்கோ அதே பருப்பொருட்கள் தான் இருக்கும். இதே நீங்க வேற எடுத்து போனாலும் அதே பருப்பொருட்கள் தான் இருக்கும். ஆனா எடை அப்படின்றது இடத்துக்கு இடம் மாறுபட்டுட்டே இருக்கும். ஓகேவா, இது ஒரு பொருள் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு. இது ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு. இது ஒரு பொருள் அடங்கியுள்ள ஈர்ப்பு விசையோட மதிப்பு. ஓகேவா, இதோட எஸ்ஐ அலகு நியூட்டன், அதோட எஸ்ஐ அலகு கிலோகிராம். இது வந்து ஒரு ஸ்கேலார் அளவு, இது வெக்டார் அளவு. அது ஸ்கேலார் அளவு, இது வெக்டார் அளவு. இது அடிப்படை அளவு, இது பெறப்பட்ட அளவு. அது அடிப்படை அளவு, இது பெறப்பட்ட அளவு. நிறையானது இடத்துக்கிடம் மாறுபடாது. இது என்ன பண்ணும், எடையானது புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபட்டுட்டே இருக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா, மறந்துடக்கூடாது. முன்னாடி பார்த்த வினாவும் மறந்துடக்கூடாது. என்ன பார்த்தோம் அப்படின்னு பாருங்க. இது 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட பொருட்களை உருப்படித்தான கலவை தானே சொல்றாங்க, கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணிருந்தேன், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். கரெக்டா, பின்னாடிச்சு ஃபுல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் நம்மளால பிரிக்க முடியுமா, டக்குன்னு பிரிக்க முடியாது. இதே இதுக்கு பதிலாக நீங்க மண்ணள்ளி கொட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அதன் கலர் மாறி இருக்கும், ஆனா மண்ணு கீழே இருக்கும். நம்ம வடித்தல் அப்படின்ற முறையில அதை பிரிச்சிருக்கலாம். அதுதான் அதுதான் பலபடித்தான கலவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட ஒரு படித்தான கலவை என்ன சொல்றாங்க, அதுதான் வந்து கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கரை பொருள் குறைந்த அளவா இருக்கும், ஆனா கரைப்பான் அதிக அளவா இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க, கரைசல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம், நிலைமம் அப்படின்றது என்ன பார்த்தோம். ஓகேவா, அதான் ஒவ்வொரு பொருளும் தன் மீது புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் பண்பு. அதாவது என்னது, நம்ம போயிட்டே இருக்கோம், அந்த விஷயத்தை எதிர்க்குது. ஓகேவா, நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம வந்து என்னது பிரேக் போட நம்ம முன்னாடி போறோம் அப்படின்றத நம்ம உடம்பு எதிர்க்குது. ஓகேவா, அதனால என்ன பண்றோம், முன்னாடி போறோம். ஓகேவா, அதே மாதிரி என்னது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னது பின்னாடி போறோம். அதுதான் என்னது, இனர்ஷியா. அது என்ன சொல்றாங்க, நிலைமம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது, அது 3 வகையா இருக்கு. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், அதுக்கப்புறம் திசையில் நிலைமம் அப்படின்னு 3 வகை இருக்கு. ஓகேவா, அதுக்கு அடுத்து நிறை அப்படின்னா என்ன, எடை அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு வேறுபாடு பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, கண்டிப்பா கேட்கக்கூடிய வினா. இதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா, நான் வந்து சும்மா சொல்லல, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ப்ரீவியஸ் क्वेश्चन அனலைசிஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து என்னது, நான் சும்மா வந்து எடுத்து போட்டு நான் உங்களுக்கு क्वेश्चन சொல்லல. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, அடுத்து திருப்புத்திறன் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா, திருப்புத்திறனோட தத்துவம் என்ன அப்படின்றத பாருங்களேன். சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறனின் கூடுதல் சுழி. ஓகேவா, சுழிக்கு சமமாக அப்படின்னா 0 தான் சுழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறனின் கூடுதல் சுழியாகும். வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன். அப்ப ரெண்டும் சமமா தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, சமநிலையில், ஓகேவா, சமநிலையில் உள்ள ஒரு புள்ளியில் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறனின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். ஓகேவா, அதான் வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈஸ் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்க்கலாமா, நியூட்டனின் 2ஆம் விதி எதை கூறுது அப்படின்றத கேட்கறாங்க. அதை பத்தி கூறுங்க, நியூட்டனோட 2ஆம் விதியை பத்தி சொல்லுங்க அப்படின்றது கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நியூட்டனோட முதல் விதி அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து என்னது, இப்போ பாருங்களேன், இப்போ வந்து இந்த பாக்ஸ் இருக்கு, இது என்னது ஒரு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா, இது வந்து எந்த புறவிசையும் இதுல செயல்படல. நான் ஆனா என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு விசை கொடுக்குறேன். என்னது, நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா அது வந்து போகுது. ஓகேவா, அதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். என்னது, அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ரெஸ்ட்ல இருக்கிற வரையும் ஒரு புறவிசை எதுவும் செயல்படாத வரையும் அந்த பொருள் என்ன பண்ணும், ரெஸ்ட்ல தான் இருக்கும். அதுக்கு ஒரு புறவிசை செயல்படுத்தணும் அப்படின்னா அது இயக்க நிலைக்கு மாறும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியூட்டனோட முதல் விதி அப்படின்றாங்க. நியூட்டனோட 2ஆம் விதி அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். நம்ம ஒரு பொருளை எந்த திசையில அடிக்கிறோமோ அந்த திசையில தான் அது போகும் அப்படின்றது இரண்டோட 2ஆம் விதி. அதான் பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது, ஒரு பொருள் ஒன்றோட மீது செயல்படும் விசை. ஓகேவா, நான் இந்த செயலை வச்சு என்ன பண்றேன், பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். அதுக்கு என்ன பண்ணுது, நேர்த்தகவா அமையுது. இது இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது என்ன பண்ணுது, எந்த திசையில் போகுதோ அதே திசையில தான் போகுது. அது என்ன சொல்றாங்க, நியூட்டனோட 2ஆம் விதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்களேன். F = ma அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா. F அப்படின்னா விசை அப்படின்றது பொருள், m அப்படின்னா நிறை. ஓகேவா, மாஸ் அப்படின்றது பொருள், a அப்படின்றது ஆக்சலரேஷன் அப்படின்றது பொருள். அப்ப என்னது, அது முடுக்கம். அப்ப F = ma அப்படின்றது விசை = நிறை இன்டு முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப விசை = நிறை இன்டு முடுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப
முக்கியமான ஒண்ணு. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அப்ப நியூட்டனோட இரண்டாம் விதி என்னது? பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது, பொருளொன்றின் மீது என்ன பண்ண, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்துக்கு நேர்த்தகவில், அந்த பொருளோட உந்த மாறுபாட்டு விதத்துக்கு நேர்த்தகவில் அமையும். அது அந்த உந்த மாறுபாட்டு விதத்துக்கு எந்த திசையிலோ அந்த திசையிலே தான் போகும், அந்த திசையில் தான் அமையும் அப்படின்றது என்னது? நியூட்டனோட இரண்டாம் விதி. ஓகேவா, இதை என்ன சொல்றாங்க? நியூட்டனோட செகண்ட் லா, நியூட்டனோட இரண்டாம் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுதான் ஒரு பொருள் ஒன்றின் மீது. ஓகேவா, ரொம்ப முக்கியம். நான் இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது, பொருளொன்றின் மீது செயல்படும் விசையானது அந்த பொருளோட உந்த மாறுபாட்டு விதத்திற்கு, அந்த பொருளோட உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர் தகவல் அமையும். எப்படி இருக்கும்? நேர் தகவல் அமையும். அந்த உந்த மாறுபாடு விசையின் திசையில தான் அமையும். அதை தானே சொல்றாங்க நியூட்டனோட இரண்டாம் விதி அப்படின்னு சொல்றாங்க. நியூட்டனோட முதல் விதி, இரண்டாம் விதி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து நியூட்டனோட மூன்றாம் விதி அப்படின்னு பாருங்களேன். அதாவது ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படின்றது. ஓகேவா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ராக்கெட் ஞாபகம் வச்சுக்கலாமா? ராக்கெட் வந்து என்ன பண்ணுவோம்? இங்க வந்து என்ன பண்ணுவோம்? கொளுத்தி விட ஆகும், கீழே வந்து நெருப்பு வரும். நெருப்பு வரதுனால என்ன பண்ணும்? ஃபுல்லா வந்து போகுமா மேல? அதான் ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு சொல்றது என்னது? நியூட்டனோட மூன்றாம் விதி. இந்த மூணு விதியுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா, புக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அதுல வந்து ரிப்பீட்டடா கேட்கறது எது? நியூட்டனோட செகண்ட் லா வந்து விவரி அப்படின்றது கேட்டுட்டே இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 2 மதிப்பெண் வினா. கண்டிப்பா F = ma அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். இதை முடிச்சுட்டு விசை நிறைய இண்டு முடுக்கம் அப்படின்றது கண்டிப்பா எழுதணும். F = m × a அப்படின்றத கண்டிப்பா எழுதணும். ஓகேவா, ஓகே. அதுக்கு அடுத்து பார்க்க போறது ஸ்னெல் விதியை கூறுக அப்படின்னு கேக்குறாங்க. படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகலின் தகவிற்கு சமம். அந்த ரெண்டு ஊடகத்தோட ஒளிவிலகலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். அப்ப sin i / sin r = μ2/μ1. ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஓகேவா, sin i / sin r = μ2/μ1 ரொம்ப முக்கியமான ஒரு வினா. sin i / sin r = μ2/μ1. ஓகேவா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்புக்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகலின் தகவிற்கு சமம். படுகோணத்தோட சைன் மதிப்புக்கும் சரி, விலகு கோணத்தோட சைன் மதிப்புக்கும் இடையே உள்ள தகவு என்னது? அவ்விரு ஊடகத்தோட ஒளிவிலகலுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் என்ன சொல்றாங்க? ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒளிவிலகலின் இரண்டாம் விதியை கூறுக அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, ஸ்னெல் விதியை கூறுக அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா நியூட்டன் ஒளிவிலகலின் இரண்டாம் விதியை கூறுக, ஒளிவிலகலின் இரண்டாம் விதியை கூறுக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ஸ்னெல் விதி அப்படின்னா ஒளிவிலகலோட இரண்டாம் விதியை கூறுக அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான. ஓகேவா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் அல்லது அதோட விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். அவ்விரு ஊடகங்களோட ஒளிவிலகல் எண்ணுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. கண்டிப்பா அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்திருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, எத்தனை முக்கியம் சார் அப்படின்னா மிக 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 முக்கியம். ஓகேவா, அந்த அளவுக்கு. ஓகேவா, நம்ம பார்க்க போற 40 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள். ஓகேவா, இது படிக்காம தயவு செஞ்சு எக்ஸாம் அளவுக்கு போயிடாதீங்க. என்ன பண்ணிருக்கேன்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு அனலைசிஸ் பண்ணி தான் நான் பார்த்திருக்கேன். அதனால கண்டிப்பா கேட்கக்கூடிய வினாக்கள். அதனால ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகலின் தகவிற்கு சமம். படுகோணத்தோட சைன் மதிப்புக்கும் விலகு கோணத்தோட சைன் மதிப்புக்கும் இடையே உள்ள தகவனது அந்த இரு ஊடகங்களோட ஒளிவிலகல் எண்ணுக்கு சமம். sin i / sin r = μ2/μ1. sin i / sin r = μ2/μ1. ஓகேவா, படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமம். ஓகேவா, எதுக்கு சார் இத்தனை வாட்டி சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்ல காதுல வாங்க உங்களுக்கு கொஞ்சம் மனப்பாடாகும். ஓகேவா, அதனாலதான் 2-3 வாட்டி சொல்றேன். ஓகேவா, சொல்லுங்க பார்க்கலாம். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்ணிற்கு சமமாகும். sin i / sin r = μ2/μ1. sin i / sin r = μ2/μ1 ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து பார்க்க போறது குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? மையத்தில் தடித்து காணப்படும், அதாவது கான்வெக்ஸ் வர்சஸ் கான்கேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இங்கிலீஷ்ல குவிலென்ஸ் மற்றும் குழிலென்ஸ் அதை ரெண்டுத்தையும் வேறுபடுத்துங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது கண்டிப்பா கேட்டுட்டே இருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. ஆஃபில் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டப்பட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின். ஓகேவா, அதனால இந்த கொஸ்டினும் படிக்காம போக கூடாது. எளிமையா தான் இருக்கும். ஓகேவா, சில பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். மையத்தில் தடித்து காணப்படும், மையத்தில் எப்படி இருக்குமா? தடித்து காணப்படும். அடுத்து மையத்தில் மெலிந்து காணப்படும். என்னது? குழிலென்ஸ் எப்படி இருக்கும்? மையத்தில் வந்து மெலிந்து காணப்படும். இது என்னது? குவிலென்ஸ் வந்து மையத்தில் தடித்து காணப்படும். இது குவிக்கும் லென்ஸ். இது என்ன பண்ணுது? குவிக்குது. இது என்னது? குவிக்குது. இது என்னது? இதுதான் வந்து குவிக்கும் லென்ஸ் தான் சொல்லுவாங்க, குவிலென்ஸ்.
அதுலயே இருக்கு. குவிக்கும் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு குவி லென்ஸ். ஓகேவா? இது விரிக்கும் லென்ஸ். இது என்னது? விரிக்கும் லென்ஸ். அது என்னது? அது வந்து குழி லென்ஸ். என்னது? விரிக்கும் லென்ஸ்ன்றது குழி. ஓகேவா? பெரும்பாலும் மெய் பின்பங்களை தோற்றுவிக்கும். இது என்ன பண்ணுமா? குவி லென்ஸ் வந்து மெய் பின்பத்தை தான் தோற்றுவிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா மாய பின்பங்களை தோற்றுவிக்கும். குழியில விழுந்தா நமக்கு மாயமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம். நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம், குழியில விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது? மாயமாயிடுவோம். குழியில விழுந்தா என்ன ஆயிடுவோம்? நம்ம மாயமாயிடுவோம் அப்படின்னு ஞாபகம். அப்ப குழி லென்ஸ் என்னது? மாய பின்பங்களை தோற்றுவிக்கும். தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய இந்த லென்ஸ் பயன்படுது. ஓகேவா? தூரத்துல அந்த தூரத்துக்கு குவி. இதுக்கு எப்படி சார் ஈஸியா ஞாபகம்? கிட்ட குழி. ஓகேவா? கிட்ட குழி எப்படி சார் இதுக்கு ஈஸினா பாருங்களேன். கிட்ட குழி. ஓகேவா? கிட்ட குழி அப்படின்னு ஞாபகம். அப்ப கிட்ட பார்வைக்கு என்னது? குழி லென்ஸ். கிட்ட குழி இருக்கு. கிட்ட நான் போறப்ப கிட்ட குழி இருந்துச்சு, கிட்ட குழி அப்படின்னு ஞாபகம். அப்ப கிட்ட பார்வையை சரி செய்ய என்ன பயன்படுது? குழி லென்ஸ் பயன்படுது. தூர பார்வைக்கு குவி லென்ஸ் பயன்படுது. அப்ப தூர பார்வைக்கு குவி லென்ஸ், கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ். ஓகேவா? கிட்ட குழி இருக்கு. என்னது? நம்ம போறப்ப கிட்டையே வந்து என்னது? நம்ம கீழே விழுற மாதிரி ஒரு குழி இருக்கு. கிட்ட பார்வை அப்படின்றது குழி லென்ஸ். தூர பார்வைக்கு குவி லென்ஸ். ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேவா? புரியுதா? மறுபடியும் பாருங்க என்னென்ன இருக்குன்ட்டு. மையத்தில் தடித்து காணப்படும். இது என்ன பண்ணுது? மையத்துல தடித்து காணப்படுது. இது என்ன பண்ணுது? மையத்துல மெலிந்து காணப்படுது. இது குவிக்கும் லென்ஸ். இது என்ன பண்ணுது? குவிக்குது. குவிக்கும் லென்ஸ் என்னது? இது குவிக்குது. இது என்னது? விரிக்கும் லென்ஸ். பெரும்பாலும் மெய் பின்பங்களை தோற்றுவிக்கும். இது என்ன பண்ணுது? பெரும்பாலும் மெய் பின்பங்களை தோற்றுவிக்குது. நம்ம குழியில விழுந்தா நம்ம மாயமாயிடுவோம், அதனால இது மாய பின்பத்தை தோற்றுவிக்குது. தூரத்துக்கு குவி, கிட்ட குழி, கிட்ட பார்வைக்கு குழி லென்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? கண்டிப்பா வரக்கூடிய ஆஃபீல் எக்ஸாம்ல கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் படிக்காம போயிடவே கூடாது. பார்க்குற எல்லா கொஸ்டினுமே வந்து நீங்க படிக்காம போகவே கூடாது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த மாதிரி இருக்க கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து கிட்ட பார்வை குறைபாட்டிற்கான காரணங்கள் யாவை? கிட்ட பார்வை குறைபாட்டுக்கான என்னென்ன காரணங்கள்? விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுவதால். விழிக்கோளம் வந்து என்ன ஆயிடுச்சு? நீண்டிடும். ஓகேவா? கிட்ட பார்வை அப்படின்னா கிட்டது உள்ளது நமக்கு நல்லா தெரியும், தூரத்துல இருக்கிறது நமக்கு நல்லா தெரியாது. அதுதான் அந்த கிட்ட பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா விழிக்கோளம் வந்து கொஞ்சம் நீண்டுருச்சு. விழிக்கோளம் என்ன பண்ணிடுச்சு? நீண்டுருச்சு. உள்ள வந்து என்னது? விழிக்கோளம் நீண்டுருச்சு. அடுத்து விழிலென்ஸ் குவிய தூரம் குறைவதாலும். விழிலென்ஸோட குவிய தூரம் குறைவதனாலையும் விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிக்கிறதுனாலையும் என்னது? விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும். ஓகேவா? விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இருக்க தொலைவு வந்து அதிகரிக்கிறதுனாலையும் அந்த குறைபாடு ஏற்படுது. தொலைவில் உள்ள பொருட்களின் பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாலும். தொலைவில் இருக்குல்ல அந்த பொருட்களோட என்னது? பிம்பங்கள் வந்து என்ன பண்ணும்? விழித்திரைக்கு முன்னாடி விழுந்துரும். அதனால வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? தொலைவில் இருக்க பொருட்களை பார்க்க முடியாது. கிட்ட பார்வை அப்படின்னா என்னது? கிட்டத்தில் உள்ளதை பார்க்க முடியும், தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது. அதுதான் கிட்ட பார்வை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிட்ட பார்வை குறைபாட்டுக்கான காரணம் என்னென்ன? விழிக்கோளம் கொஞ்சம் நீண்டுருது. அப்புறம் விழிலென்ஸு குவிய தூரம், அது விழிலென்ஸின் குவிய தூரம் குறைவதனால, விழிலென்ஸோட குவிய தூரம் குறையிறதுனாலையும் விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகரிக்கிறதுனாலையும். ஓகேவா? விழிலென்ஸுக்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து அதிகரிக்கிறதுனாலையும் இந்த குறைபாடு ஏற்படுது. தொலைவில் உள்ள பொருட்களின் பிம்பங்கள். ஓகேவா? தொலைவில் இருக்க பொருட்களோட பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்னாடி விழுவதனால இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? வானம் ஏன் நீல நிறமா காட்சி அளிக்குது? ஆமா, ஏன் வானம் நீல நிறமா இருக்கு? எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் வந்து வானம் வந்து நீல கலரா இருக்கு? எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வானம் வந்து என்ன இருக்கு? சூரியன் வந்து ஒளிக்கதிர் அப்படின்றது வருது. ஓகேவா? வரும்போது என்ன வருது அப்படின்னா நம்மளோட நம்மளோட வளிமண்டலத்தை தாண்டி வருது. ரைட்டா? என்ன பண்ணுது? ஒளிக்கதிர் அப்படின்றது நம்மளோட வளிமண்டலத்தை தாண்டி வருது. வரும்போது நமக்கு அதிக அலைநீளம் உடையது எதை சொல்லுவோம் அப்படின்னா சிவப்பு நிறத்தை சொல்லுவோம். ஓகேவா? அதிக அலைநீளம் என்னது? சிவப்பு. ஆனா குறைந்த அலைநீளம் என்னது? குறைந்த அலைநீளம் என்னது? ப்ளூ. குறைந்த அலைநீளம் உடையது நீல கலர். ஓகேவா? அப்ப அதிக அலைநீளம் உடையது சிவப்பு, குறைந்த அலைநீளம் உடையது ஊதா. ஓகேவா? அப்ப அதிக அலைநீளம் உடைய சிவப்பு நிறத்தை விட குறைந்த அலைநீளம் உடைய ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுது. அதனால நமக்கு வானம் நீல நிறமா காட்சி அளிக்குது. ஓகேவா? இதே வந்து நம்ம ஈவினிங் டைம்ல பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதிக அலைநீளம் உடைய சிவப்பு நிறத்தை விட குறைந்த அலைநீளம் ஊதா அதிகமா சிதறடிக்கப்படுதுன்னா நமக்கு வந்து அந்த காலையில வந்து நமக்கு ப்ளூ கலரா தெரியுது. சில டைம் ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு கொஞ்சம் வானம் வந்து லைட்டா வந்து அந்த ரெட்டிஷா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா குறைந்த அலைமுடைய ஊதா விட அதிக அலைமுடைய சிவப்பு நிறம் அதிகமாக சிதறடிக்கப்படுச்சு அப்படின்னா அப்ப என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு சிவப்பு நிறமா வானம் காட்சியளிக்கும். எப்போ அப்படின்னா நம்ம வந்து காலையில தோன்ற டைம்லயும் ஈவினிங் முடிகிற டைம்லயும் அதை பார்க்கலாம். மற்ற எல்லா டைம்லயும் என்ன பார்க்கலாம்? நம்மளோட வானம் வந்து நீல கலரா தான் இருக்கும். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ராலே சிதறல் விதிப்படி சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது
நீல நிறமானது அதிக சிதறல் அடைவதால் வானம் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. ஓகேவா? அதிக அலைநீளம், இதை கூட நீங்க எழுதலாம். அதிக அலைநீளமுடையது சிவப்பு நிறம், குறைந்த அலைநீளமுடையது ஊதா. அதிக அலைநீளமுடைய சிவப்பு நிறத்தை விட குறைந்த அலைநீளமுடைய ஊதா அதிகமாக சிதறடிக்கப்படுது, அதனால வானம் நமக்கு நீல நிறமாக காட்சியளிக்குது அப்படின்ற பாயிண்ட் எழுதலாம். ஓகேவா? அதுதான் இதுல குறிப்பிடுறாங்க. சரிட்டா? அடுத்த கொஸ்டின் போலாமா? மறுபடியும் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? இது அடிக்கடி கேட்கிறாங்க. ராலே ஒளிச்சிதறல் விதிப்படி சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது நீல நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்படுது. அதிக அலைமுடைய சிவப்பு நிறத்தை விட குறைந்த அலைமுடைய ஊதா அதிகமாக சிதறடிக்கப்படுது. அதிக அலைமுடையது சிகப்பு நிறம், குறைந்த அலைமுடையது ஊதா. அதிக அலைமுடைய சிகப்பு நிறத்தை விட குறைந்த அலைமுடைய ஊதா அதிகமாக சிதறடிக்கப்படுது, அதனால நமக்கு வானம் நீல நிறமாக காட்சியளிக்குது. ரொம்ப முக்கியமான வினா, மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு கலோரி அப்படின்னா வரையறு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கலோரி அப்படின்னா 1 கிராம் நிறையுள்ள நீரின் 1 கிராம் நிறை தான் இருக்கிற நீர். ஓகேவா? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல். ஓகேவா? 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் சொல்றாங்க, அதுதான் வந்து கலோரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 1 கிராம் நிறையுள்ள என்னது? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஓகேவா? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? என்னது? ஒரே 1 டிகிரி செல்சியஸ் மட்டும் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல். இந்த ஆற்றல் நமக்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவைப்படும்? ஒரே அந்த 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் சொல்றாங்க, அதுதான் ஒரு கலோரி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? 1 கிராம் நிறையுள்ள நீரின் 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஓகேவா? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் சொல்றாங்க, கலோரி அப்படின்னு சொல்றாங்க. அதான் என்ன சொல்றாங்க? ஒரு கலோரி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? 1 கிராம் நிலையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல், அதான் சொல்றாங்க, அதுதான் வந்து ஒரு கலோரி அப்படின்னு சொல்றாங்க. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் ஒரு கலோரி. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல், அதுதான் வந்து கலோரி அப்படின்னு சொல்றாங்க. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல், அதுதான் கலோரின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கலோரி அப்படின்னா என்னன்னு. 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் 1 கிராம் நிறை 1 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் அளவு ஒரு கலோரி. ஓகேவா? மறந்துடக்கூடாது. அடுத்து பாயில் விதி, ஒரு முக்கியமான விதி. ஓகேவா? இது வந்து கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. நான் பார்க்குற கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க, அந்த மாதிரி ஒரு வினா. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு முக்கியமான வினா கண்டிப்பா கேட்பாங்க. என்னது? அடிச்சு சொல்லலாம். என்னது சார்? அடிச்சு சொல்லுங்க சார். அடிச்சு சொல்றேன். ஓகேவா? கண்டிப்பா அந்த கொஸ்டின் வந்து கேட்குவாங்க. ஓகேவா? ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நான் பார்க்குற கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கடா அந்த கொஸ்டின். ஓகேவா? நான் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதுல பாயில் விதியை விளக்குக, பாயில் விதியை கூறுக அப்படின்னு கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு முக்கியம். ஓகேவா? அந்த அளவுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? அதனால வந்து இந்த கொஸ்டின் படிக்காம தயவு செஞ்சு போயிடாதீங்க. ரொம்ப எளிமையான வினா. ஓகேவா? மாறாத வெப்பநிலையில், அதுல என்னது? டெம்பரேச்சர் மாறவே மாறாது. என்னது? மாறா வெப்பநிலையில் வெப்பநிலை மாற்றம் அப்படின்றதே இருக்காது. ஓகேவா? மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவோட அழுத்தம், இதுல என்ன இருக்கு அப்படின்னா வாயு இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? வாயு இருக்கு. மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவில் அமையும். அந்த வாயுவோட பருமனுக்கு எதிர் தகவல் இருக்குமா? ஓகேவா? இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? அதுதான் சொல்றாங்க பாயில் விதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாறாத வெப்பநிலை, அதோட டெம்பரேச்சர் அப்படின்றது என்னது? மாறவே மாறாது. மாறாம ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவோட அழுத்தம். ஓகேவா? அந்த வாயுவோட அழுத்தம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாயுவுக்கு பருமனுக்கு எதிர் தகவல் இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல, அதாவது ஒண்ணுங்க, இப்ப இது என்ன பாத்துக்கோங்களேன். மேல் நோக்கி இழுக்கும் போது பருமன் அதிகரிக்கிறது மற்றும் அழுத்தம் குறைக்கிறது. இதை நீங்க அழுத்தம், ஓகேவா? இதை நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இது வந்து அழுத்தம், இது வந்து வாயு இருக்கிற பருமன். ஓகேவா? அழுத்தம். ஓகேவா? பாருங்களேன், கீழ் நோக்கி அழுத்தும் போது பருமன் குறைகிறது மற்றும் அழுத்தம் அதிகரிக்கிறது. நார்மலா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயத்தை வந்து பிரஷர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றோம்? பிரஷர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பிரஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பருமன் அப்படின்றது குறையும். ஓகேவா? இதுக்குள்ள இருக்கிற காத்தோட பருமன் அப்படின்றது குறையும், ஆனா பிரஷர் அப்படின்றது அதிகரிக்கும், அழுத்தம் அப்படின்றது அதிகரிக்கும். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பிரஷர் கொடுக்குறேன்னா, இப்ப பிரஷர் கொடுக்கும்போது என்னது? அழுத்தம் அப்படின்றது அதிகரிக்குது, ஆனா உள்ள இருக்க வாயுவோட பருமன் அப்படின்றது குறையுது. புரியுதா? அப்ப உள்ள இருக்க பருமன் அப்படின்றது குறையுது. அப்ப அழுத்தம் அதிகரிக்கும் போது பருமன் அப்படின்றது குறையும். இந்த பாயிண்ட் யாருக்கு புரியுதா?
அழுத்தம் அதிகரிக்கும் போது பருமன் குறையும். அதே அழுத்தம் வந்து என்னது விடுவிக்கும் போது பருமன் அதிகரிக்கும். அப்ப என்னது மேல் நோக்கி இழுக்கும் போது பருமன் அதிகரிக்கிறது மற்றும் அழுத்தம் குறைகிறது. என்ன பண்றோம், நான் ஃபர்ஸ்ட் அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தேன். என்னது அழுத்தம் கொடுக்கும்போது உள்ள இருந்த வாயுவின் அழுத்தத்தினால என்னது பருமன் வந்து குறைஞ்சது. நான் என்ன பண்றேன், இப்ப அழுத்தத்தை வந்து வெளில எடுக்கிறேன். ஓகேவா, பிரஷரை வந்து கொடுக்காம என்ன பண்றேன் அப்படின்னா எடுக்கிறேன். இப்ப எடுக்கும்போது என்னது இங்க உள்ள வாயுக்கள் என்ன பண்ணுது, பருமன் வந்து அதிகரிக்குது. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாயல் விதி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? பாருங்க, டெம்பரேச்சர் அந்த இடத்துல மாறவே மாறாது. மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேவா, பிரஷர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/v அப்படின்றது என்னது, PV = மாறிலி கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரும். மாறிலி அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா, பிரஷர் வால்யூம். ஓகேவா, கன அளவு. ஓகேவா, அதான் சொல்றாங்க கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப P ப்ரொபோர்ஷனல் டு 1/v = PV = மாறிலி, PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? மாறாத வெப்பநிலையில் என்னது மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். என்ன பண்றேன், பிரஷர் கொடுக்கும்போது அங்க உள்ள வாயுவினால அழுத்தம் அதிகரிக்கும் போது அங்க பருமன் வந்து குறையுது. நான் பிரஷரை வெளில எடுக்கும் போது அங்க உள்ள வாயுவினால அங்க பருமன் வந்து அதிகரிக்குது. இதை என்ன சொல்றாங்க, பாயல் விதின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, படிக்காம இருக்கக்கூடாது. இது வந்து என்ன கொஸ்டின் பார்க்குற கொஸ்டின் பேப்பர்லாம் கேட்குறாங்க. ஓகேவா, அது முடிச்சுட்டு இதை எழுதணும். ஓகேவா, இதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. P ப்ரொபோர்ஷனல் 1/v = PV = மாறிலி அப்படின்றது எழுதணும். இது எதிர்த்தகவு. ஓகேவா, நேர்த்தகவுன்னு போட்டக்கூடாது. என்னது இது எதிர்த்தகவுல இருக்கும். ஓகேவா, அதுதான் சொல்றாங்க. ஓகேவா, மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், மாறாத வெப்பநிலையில், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் என்னது அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேவா, என்ன பண்றேன், பிரஷர் அதிகமா கொடுக்குறேன். பிரஷர் கொடுக்கும்போது என்னது இங்க உள்ள காத்து, ஓகேவா, இங்க உள்ள வாயு என்ன பண்ணுது, பருமன் வந்து குறைக்குது. நான் பிரஷர் கொடுக்காம வெளில எடுக்கிறேன். ஓகேவா, பிரஷர் கொடுக்காம எடுக்கிறப்போ என்னது இங்க உள்ள வாயு பருமனை வந்து என்ன பண்ணுது, அதிகரிக்குது. அதான் இந்த பிக்சர்ல இருக்கும். புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? பாயில் விதி வந்து உங்களுக்கு புரியுதா? PV = மாறிலி, PV = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா பரும விதி. அது என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட், மாறாத வெப்பநிலை அப்படின்றது என்னது, அது பாயில் விதி. மாறாத அழுத்தம் அப்படின்றது பரும விதி. பருமன் அப்படின்னா வந்து வாயு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, மறந்துடக்கூடாது. அப்ப பரும விதி அப்படின்னு என்ன பாருங்க, மாறாத அழுத்தத்தில் பிரஷர் வந்து மாறவே இல்லை, ஒரே சீரா தான் பிரஷர் இருக்கு. என்னது ஒரே சீரா தான் பிரஷர் இருக்கு. மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா, டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்குமா? ஓகேவா, இன்டைரக்ட் கிடையாது, முன்னாடி உள்ளதான் இன்டைரக்ட், இது டைரக்ட் ப்ரொபோஷனலா இருக்கும். என்ன சார் நேர்த்தகவு அப்படின்னா, ஒரு விஷயம் அதிகரிச்சுன்னா இன்னொரு விஷயமும் அதிகரிக்கும். அதுதான் வந்து நேர்த்தகவு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். என்னது அழுத்தம் அதிகரிச்சது அப்படின்னா அந்த வாயுவோட பருமன் அதிகரிக்கும். ஓகேவா, அழுத்தம் அதிகரிக்குது அப்படின்னா அந்த வாயுவோட பருமன் அப்படின்றது அதிகரிக்கும். அதே அழுத்தம் வந்து கம்மியாகுது அப்படின்னா அதோட பருமன் வந்து கம்மியாகும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரும விதி அப்படின்னு சொல்றாங்க, அல்லது சார்லஸ் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ஞாபகம், சார்லஸ் விதின்னு கேட்கலாம், இல்ல பரும விதி அப்படின்னு கேட்கலாம். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரஷர் கொடுக்குறேன். ஓகேவா, என்ன பண்றேன், ஒரு பிரஷர் கொடுக்குறேன். அப்ப மாறாத அழுத்தத்துல வாயுவோட பருமன் வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்துக்கணும். என்ன பண்றேன் அப்படின்னா அழுத்தம் கொடுக்கும்போது பருமன் அதிகரிக்குது. அழுத்தம் கொடுக்கும்போது என்னது பருமன் அதிகரிக்குது. முன்னாடி என்ன பார்த்தோம், பாயில் இதுல பார்த்தோமா, அழுத்தம் அதிகரிக்கும் போது பருமன் அதிகரிக்குது. அழுத்தத்தை வெளில எடுக்கும் போது பருமன் வந்து அழுத்தம் அதிகரிக்கும் போது பருமன் வந்து குறையுது. அழுத்தத்தை வெளில எடுக்கும் போது பருமன் வந்து என்ன பண்ணுது, அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோமா பாயில் விதியில. அதே மாதிரிதான். ஓகேவா, மாறாத அழுத்தத்தில் என்ன பண்ணல, அழுத்தம் வந்து மாறல, ஒரே சீரா தான் இருக்கு. அவ்வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா, அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுல பருமன் அதிகரிக்குது, அழுத்தம் குறையும் போது அதுல பருமன் குறையுது. இதை என்ன சொல்றாங்க, பரும விதி அப்படின்னு சொல்றாங்க, அல்லது சார்லஸ் விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பாயில் விதிக்கும் சார்லஸ் விதிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, மறுபடியும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன், மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா, பருமன் அதிகரிக்கும் போது என்னது வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன், மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். V directly proportional T = V/T = மாறிலி, V/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும். V/T = கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, புரியுதா அந்த क्वेश्चन?
அப்ப என்ன பார்த்தோம்? முன்னாடி பார்த்தது பாயில் விதி அப்படின்றது பார்த்தோம். பாயில் விதியில என்ன பார்த்தோம் நம்ம? அதுல மாறாத வெப்பநிலை, வெப்பநிலை அப்படின்றது மாறல. ஒரு குறிப்பிட்ட வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர் தகவல் இருந்துச்சு. அது எது? அது பாயில் விதி. அடுத்ததுல நேர்த்தகவல் இருக்கிறது என்னது? அது பரும விதி அல்லது சார்லஸ் விதி. மாறாத அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க? பரும விதி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா, ஈஸியா 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா? 2 வெடி 2 மார்க். ஓகேவா? இதுக்கு ஒரு மார்க் அதுக்கு ஒரு மார்க் அப்படின்றத ஈஸியா கொடுப்பாங்க. கண்டிப்பா ஃபார்முலா எழுதாம எந்த கொஸ்டின் எழுதக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி லா கொஸ்டின் கேட்கும்போது என்னது? ஃபார்முலா எழுதாம நீங்க ஆன்சரே அப்படின்றதே பண்ணாம இருக்கவே கூடாது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து அவகேட்ரோ விதியை கூறுக அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன சார் அவகேட்ரோ விதி அப்படின்னு பாருங்களேன். மாறாத வெப்பநிலை, இன்னொரு என்னது? டெம்பரேச்சர் அப்படின்றது மாறல. மாறாத வெப்பநிலையில் மற்றும் அழுத்தத்தில், வெப்பநிலையும் மாறல அழுத்தமும் மாறல, மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில். அப்ப பிரஷரும் கரெக்டா இருக்கு, அதே மாதிரி டெம்பரேச்சரும் கரெக்டா இருக்கு, ஒரே சீரா தான் இருக்கு. வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்களின் அல்லது மூலக்கூறின் எண்ணிக்கை நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க? அதுதான் அவகேட்ரோ விதி அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது? v proportional to n is equal to v by n is equal to மாறிலி, v by n is equal to consonant அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அவகேட்ரோ விதி அப்படின்றது புரியுதா? மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில், மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறின் எண்ணிக்கை, அது இங்க இருக்குது என்ன இருக்கு? மூலக்கூறுகள் எண்ணிக்கை இருக்கு, மூலக்கூறு எண்ணிக்கைக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன், மாறாத வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் மற்றும் அல்லது மூலக்கூறின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? புரியுதா? அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும். அதான சொல்றாங்க அவகேட்ரோ விதி அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஓம்ஸ் விதி. ஓகேவா? ஓம்ஸ் லா அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நான் ஓம்ஸ் விதி வந்து ஒரு 3 விஷயத்த சொல்லணும். கரண்ட்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, அது மின்னழுத்த வேறுபாடுனா என்ன, அதெல்லாம் வந்து நான் தெளிவா சொல்லணும். இப்போதைக்கு இதை படிச்சுக்கோங்க. நான் அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 8 நிமிஷத்துக்கு என்ன பண்றேன்? ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஓகேவா? இப்போதைக்கு ஓம் விதி அப்படின்னு பாருங்க. மாறாத வெப்பநிலையில், என்னது? வெப்பநிலை அப்படின்றது மாறல. மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே, இதான் கடத்தின்னு வச்சுக்கோங்களேன். கடத்தின் ஒன்றின் வழியே, இதான் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் I. கடத்தியின் முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவிலும், கடத்தியோட முனைகளுக்கிடையே இருக்க மின்னழுத்த வேறுபாட்டுக்கு நேர்த்தகவல் இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும், மாறாத வெப்பநிலையில், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம், மாறாத வெப்பநிலையில் சொல்ல பாருங்க, மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் I. அது மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் I. ஓகேவா? அது என்ன சொல்றாங்க? மின்னோட்டத்தை ஐன்னு சொல்றாங்க. கடத்தியின் முனைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவிலையும், கடத்தியின் முனைகளுக்கு இடையே, அதாவது 2 முனைகள் இருக்குல்ல, அதுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டிற்கு v, அதுதான் சொல்றாங்க v அப்படின்னு சொல்றாங்க, நேர்த்தகவில் அமையும். v proportional to v, I proportional to v is equal to IR அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? R அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்னது? மின் தடை. ஓகேவா? ஒரு கரண்ட் ஒரு இடத்துல பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்னது? ஒரு தடை ஏற்படுத்துறது, அதுதான் வந்து மின் தடை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுதானது அந்த இடத்துல ஒரு டவுன் பண்ணுதுல, அதுதான் என்ன சொல்றாங்க? மின் தடை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? மாறாத வெப்பநிலையில், என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். மாறாத வெப்பநிலையில் ஃபர்ஸ்ட் என்னது? டெம்பரேச்சர் அப்படின்றது மாறல. ஓகேவா? மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம், கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் I. கடத்தியின் முனைகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாட்டிற்கு v நேர்த்தகவில் அமையும். என்னது? மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான, மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் I. கடத்தி முனைகளுக்கு மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும் v. ஓகேவா? அப்ப I proportional to v is equal to IR. அப்படின்னா v is equal to IR ன்னு வருது. அப்ப இது பாருங்களேன், என்றது என்னது? v is equal to IR ன்னு வருது. ஓகேவா? R அப்படின்றது மின் தடையை குறிக்குது, ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? மாறாத வெப்பநிலையில் கடத்தி ஒன்றின் வழியே பாயும் சீரான மின்னோட்டம் என்ன பண்ணுது? I. கடத்தியின் முனைகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் அமையும். எதனா சொல்றாங்க? ஓம் விதி அப்படின்னு சொல்றாங்க. I proportional to v is equal to IR அப்படின்னு சொல்றாங்க. அப்ப R அப்படின்றது மின் தடையை குறிக்குது. ஓகேவா? அடுத்து ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்களில் வேகமாக பரவுது ஏன்? இப்ப நம்ம போடுறோம்ல சவுண்டு, இதே வந்து கோடை காலத்துல வந்து என்ன இருக்கும்? அடர்த்தி வந்து கம்மியா இருக்கும். அப்போ வந்து சவுண்ட் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து போகாது, பிரதிபலிக்காது. ஆனா வந்து என்னது? நல்லா குளிர்காலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து லைட்டா பேசினாலே சவுண்ட் வந்து பக்கத்துல நல்லா கேட்கும். ஏன் அப்படின்னா காத்துல ஈரப்பதம் இருக்கும். அதுதான் ஈரப்பதத்தினால் காற்றின் அடர்த்தி குறைந்து ஒளியின் திசை வேகம் அதிகரிக்கிறது. அப்ப ஈரப்பதம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈரப்பதம் அதிகமா இருக்கு. அப்ப காத்தோட அடர்த்தி என்ன பண்ணுது? அதிகமா இருக்கு, சாரி குறைந்து இருக்கு.
காற்றோட அடர்த்தின்றது குறைந்து இருக்கு. ஓகேவா, காற்றோட அடர்த்தி குறைந்து இருக்கு. அப்போ ஒளியோட திசைவேகம் என்ன பண்ணுது? அதிகரிக்குது. ஒளியோட திசைவேகம் அப்படின்றது அதிகரிக்குது. அப்ப ஈரப்பதத்தினால் என்னது? அந்த காத்துல இருக்க ஈரப்பதம், காத்துல ஈரப்பதம் இருக்கும்போது என்னது? அங்க அடர்த்தி குறையுது. அடர்த்தி குறையிறதுனால அந்த ஒளியோட திசைவேகம் அப்படின்றது அதிகரிக்குது. எனவே ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்களில் வேகமாக பரவுகிறது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னது? ஈரப்பதத்தினால். ஓகேவா, ஈரப்பதம் இருக்கிறதுனால காத்துல இருக்க என்னது? காத்துல இருக்க அடர்த்தி அப்படின்றது குறையுது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். காத்துல இருக்க அடர்த்தி அப்படின்றது குறையுது. அடர்த்தி குறையிறதுனால, அடர்த்தி என்ன பண்ணுது? குறையிறதுனால திசைவேகம் அப்படின்றது அதிகரிக்குது. இந்த பாயிண்ட் முக்கியம். திசைவேகம் அப்படின்றது அதிகரிக்குது. இந்த மாதிரி அதிகரிச்சது அப்படின்னா அதனால வந்து என்னது? சவுண்ட் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா, அதனால தான் என்னது? ஒளியானது கோடை காலங்களை விட மழை காலங்களில் வேகமாக பரவுது. அதனால தான் நம்ம ஒளியானது கோடை காலத்தை விட மழை காலத்துல ஈஸியா வந்து என்ன ஆகுது? ஈஸியா எல்லா இடத்துலையும் பரவுது அப்படின்றத சொல்றாங்க. மறுபடியும் பாருங்க, ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா, ஈரப்பதம். ஓகேவா, என்ன இருக்கு? காத்துல என்ன இருக்கு? ஈரப்பதம் அப்படின்றது இருக்கு. அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காத்துல ஈரப்பதம், ஈரப்பதம் அதிகமா இருக்கு. ஓகேவா, காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது காற்றின் அடர்த்தி, ஓகேவா, காற்றின் அடர்த்தி என்ன பண்ணுது? குறையுது. காற்றோட அடர்த்தி குறையும் போது என்ன பண்ணுது? திசைவேகம் இங்க அதிகரிக்குது. ரொம்ப முக்கியம். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் பண்ணுது? ஒளியானது கோடை காலத்தை விட என்னது? மழை காலத்துல வந்து என்னது? சவுண்ட் ஈஸியா வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதான் பரவுது. ஓகேவா, புரியுதா? ஈரப்பதம் வந்து என்னது? அதிகரிக்குது. ஈரப்பதத்தினால் ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்குது. காத்துல ஈரப்பதம் அதிகமா இருக்கும்போது காத்தோட அடர்த்தி அப்படின்றது குறையுது. காத்தோட அடர்த்தி குறையும் போது என்னது? ஒளியோட திசைவேகம் அப்படின்றது அதிகரிக்குது. அதனாலதான் கோடை காலத்தை விட என்னது? மழை காலத்துல சவுண்ட் ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, பரவுது அப்படின்றத எழுதணும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடிக்கடி கேட்டுட்டு இருக்க ஒரு வினா, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. சரியா? ராஜஸ்தான் பாலைவனங்களில் காற்றின் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸை அடைய இயலும். அது ராஜஸ்தான் பாலைவனங்களில் காத்தோட வெப்பநிலை அப்படின்றது 46 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலையை அடைய இயலுமா. அந்த வெப்பநிலையில் காற்றின் ஒளியின் திசைவேகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. V0 வந்து என்ன சொல்லிட்டாங்க? 331 மீட்டர் வினாடி பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னது? ஒளியோட திசைவேகம். என்னது? ஒளியோட திசைவேகம் 331 மீட்டர் வினாடி பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை வந்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை நீங்க எழுதணும். இதை எழுதிட்டு டெம்பரேச்சர் என்ன இருக்கு? 46 டிகிரி செல்சியஸா இருக்கு. அப்ப ஃபார்முலா என்னது? VT is equal to V0 plus 0.61. ஓகேவா, 0.61 T அப்படின்றத போட்டுட்டு என்ன இருக்கு? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்க்கலாம். V0 அப்படின்றது என்னது? 331. அடுத்து என்ன இருக்கு? 0.61. இதை போட்டு இந்த பெருக்கல் போட்டீங்க அப்படின்னா 359.06 மீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு கால்குலேஷன் கொஸ்டின். இதுவும் வந்து என்ன பண்ணக்கூடாது? மறக்காம படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா, அடுத்து ரசாயன இசையரங்கத்தின் மேற்கூரை வளைவாக இருப்பது. இப்ப நீங்க நிறைய இடத்துக்கு போனீங்க அப்படின்னா இசையரங்கோட மேற்கூரை அப்படின்றது எப்படி இருக்கும்? வளைஞ்சு இருக்கும். ஓகேவா, இப்ப எங்க பார்க்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தியேட்டருக்கு போனீங்க அப்படின்னா எப்படி இருக்காது? ஸ்ட்ரைட்டா இருக்காது. எப்படி இருக்கும்? வளைஞ்சு இருக்கும். இதே வந்து என்னது? கோல்கொண்டா, கோல்கும்பா, அந்த மாதிரி என்னது? ஒலிக்கு ஸ்பெஷலா உள்ள இடம் என்னது? அந்த இடத்துல அந்த ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு மூலையில நீங்க பேசுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மூலைக்கு வந்து அந்த சவுண்ட் அப்படின்றது கேட்கும். ஓகேவா, அங்க நின்று ஒரு ரகசியம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூலைக்கு அந்த சவுண்ட் அப்படின்றது கேட்கும். என்ன பேசுறாங்க அப்படின்றத நம்மளால கேட்டுக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஒலி அமைப்பு. ஓகேவா, இசையரங்கத்தின் வளைவான மேற்கூரையில், அதோட வளைவான மேற்கூரையில படும்போது பல்முனை எதிரொலிப்பின் மூலம் ஒளியின் செறிவு அதிகரித்து அங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தெளிவாக கேட்கிறது. இப்ப நீங்க பார்க்கலாம், டால்பி அட்மாஸ் 5.0 அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. 7.2 7.1 அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா வந்து 3Dல கேட்கும். நீங்க ஒரு நடுவில் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஃபைட் சீன் வருது அப்படின்னா அப்படி சுத்தி எல்லாருக்கும் சவுண்ட் அப்படின்றது கேட்கும். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா, இசையரங்கத்தின் வளைவான மேற்கூரையில் அதோட வளைவு எப்படி இருக்கான்? அதோட வளையமைப்பு வந்து வளைவா இருக்கு. இந்த மாதிரி வளைவா இருக்கும்போது மேற்கூரையில் படும் பல்முனை எதிரொலிப்பு, மேற்கூரையில் படுகிற பல்முனை எதிரொலிப்பினால் என்னது? ஒளியின் செறிவு அதிகரிக்குது. சவுண்ட் என்ன பண்ணுது? ஒளியோட செறிவு அப்படின்றது அதிகரிக்குது. அப்ப அதிகரிக்கும் போது அங்க அமர்ந்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தெளிவா கேட்குது. அங்க உட்கார்ந்து என்ன பண்ணுது? ரொம்ப தெளிவா கேட்குது அப்படின்றத சொல்றாங்க. அடுத்த டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழல்களை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான வினா. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து படிக்காம போகவே கூடாது. ரொம்ப 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 முக்கியமான வினா. ஓகேவா, ஒளி மூலம் அப்படின்னா எஸ். ஓகேவா, கேட்கிணறியல் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்கும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் நிக்கிறீங்க. ஓகேவா,
நீங்க அந்த ட்ரெயின் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு ஆனா வரல ஓகேவா, நீங்களும் ஓய்வு நிலையில இருக்கீங்க, அந்த ட்ரெயின் வராம இருக்கு ஓகேவா. ஒளி மூலம் மற்றும் கேட்கிற இரண்டும் ஓய்வு நிலையில இருக்கும்போது நீங்களும் என்ன பண்றீங்க, ஓய்வு நிலையில இருக்கீங்க, நீங்களும் அவங்கள தூக்கி போல அவங்களும் உங்களை நோக்கி வரல. அப்போ வந்து என்னது, ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி நிலையா நிக்குது. அது இல்லை அப்படின்னா டாப்லர் விளைவு நடைபெறாது ஓகேவா. அடுத்து ஒளி மூலம் மற்றும் கேட்கிற சம இடையில நகரும் போது என்னது, ஒரு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அது என்ன பண்றீங்க, கரெக்டா அந்த சவுண்டே கேட்காத அளவுக்கு என்ன பண்றீங்க, ஒரே சீரா ஃபாலோ பண்றீங்க. அதுவும் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, அப்படி கிலோமீட்டர் அவர்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்களும் அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க ஓகேவா. அதே மாதிரி சீரா போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன, நீங்களும் முன்னாடி போல அதுவும் ஸ்லோ பார்க்கல, ஒரே சீரா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பயும் அந்த என்ன ஆகாது, டாப்லர் விளைவு நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழ்நிலை விளக்குக. இசையரங்கத்தின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசையரங்கத்தோட வளைவான மேற்கூரையில படும்போது பல்முனை எதிரொலிப்பினால என்ன பண்ணுது, ஒளியோட செறிவு அப்படின்றது அதிகரிக்குது, அங்க அமர்ந்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தெளிவா இதை கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டாப்லர் நடைபெற முடியாத 2 சூழல்கள், நீங்களும் ஓய்வில் இருக்கீங்க, அந்த டாப்லர் நடைபெறுவதற்கான அந்த சூழலும் ஓய்வில் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து டாப்லர் விளைவு அப்படின்னு நடக்காது. ஒளி மூலம் மற்றும் கேட்கிற ஓகேவா, ஒளி மூலம் அங்க வந்து ஒளி மூலம் ஓகேவா, அங்க இருந்து ட்ரெயின் சவுண்ட் போட்டாதான் உங்களுக்கு கேட்கும், அதுவும் வந்து ஒரு சைலண்ட்ல இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க, ஒரே இடத்துல இருக்கீங்க ஆனா சவுண்ட் போட்டுட்டு தான் இருக்கு, ஆனா உங்களுக்கு கேட்க முடியாத இடத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க முன்னாடி போகணும், இல்ல அந்த ட்ரெயின் உங்களுக்கு கிட்ட வரணும், அப்படி வந்தா மட்டும் என்ன பண்ண முடியும், அந்த சவுண்ட் உங்களால கேட்க முடியும். அப்படி அந்த விஷயம் நடக்கல அப்படின்னா அந்த டாப்லர் விளைவு நடைபெறாது. அதே மாதிரி அங்க சவுண்ட் போட்டுட்டு இருக்கு, ஆனா வந்து என்ன பண்றீங்க, அதுவும் மூவ் ஆயிட்டு இருக்கு, நீங்களும் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு கேட்க முடியாத சவுண்ட்ல தூரத்துல இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. அப்ப அது என்ன ஸ்பீட்ல போதோ அதே ஸ்பீட்ல போறீங்க ஓகேவா. அங்க கேட்கவும் முடியல, இங்கேயும் அங்க சவுண்ட் போடுது, ஆனா உங்களால இங்க கேட்க முடியல, அதே த்ரோவா போயிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரி போகும்போது என்னது, அப்படி நடக்கும்போது அதுல வந்து டாப்லர் விளைவு நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. புரியுதா? இசையரங்கத்தின் மேற்கூரை வளைவாக இருப்பது ஏன் முக்கியமான ஒரு வினா, டாப்லர் விளைவு நடைபெற முடியாத 2 சூழலை விளக்குக, இது ஒரு முக்கியமான வினா ஓகேவா, கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்து ராஞ்சன் அப்படின்னா என்ன சார், ராஞ்சன் அப்படின்ற ஒரு முக்கியமான வினா. ராஞ்சன் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். ஒரு ராஞ்சன் என்பது நிலையான அழுத்தம் ஓகேவா. ராஞ்சன் அப்படின்றது நிலையான அழுத்தம், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில், வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில் 1 கிலோகிராம் ஓகேவா, 1 கிலோகிராம் காற்றின் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு தான் சொல்றாங்க ராஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டின்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க ஓகேவா. ஒரு ராஞ்சன் அப்படின்றது நிலையான அழுத்தம், ராஞ்சன் அப்படின்றது நிலையான அழுத்தம் ஓகேவா, ஒரே சீரா இருக்க அழுத்தம், அதுதான் நிலையான அழுத்தம். வெப்பநிலை மற்றும் ஈரப்பத நிலையில், வெப்பநிலை ஓகேவா, என்னது டெம்பரேச்சரும் சரி, என்னது ஈரப்பத நிலையிலும் சரி, 1 கிலோகிராம் என்னது ஒரே 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருட்களானது, காத்துல கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁴ 2.58 × 10⁻⁴ கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு தானே சொல்றாங்க ராஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஒப்பு அணுநிறை வரையறு அல்லது திட்ட அணுநிறையை வரையறு அப்படின்னு கேட்பாங்க ஓகேவா. இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி வேணா உங்களுக்கு கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். அப்ப ஒப்பு அணுநிறை வரையறு அப்படின்னு கேட்கலாம், அப்படி இல்லைன்னா திட்ட அணுநிறை வரையறு அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா. ஒரு தனிமத்தின் ஒப்பு அணுநிறை என்பது எழுதணும் ஓகேவா. அப்ப ஒரு தனிமத்தின் ஒப்பு அணுநிறை என்பது ஒரு திட்டத்தின் திட்ட அணுநிறை என்பது எடை என்பது, அப்ப அந்த மாதிரி என்னது கொஸ்டின் கேட்கறத வச்சு கொஸ்டின் வந்து நீங்க மேக் பண்ணிக்கணும் ஓகேவா. அப்ப ஒப்ப அணுநிறைன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனிமத்தின் ஒப்ப அணுநிறை என்பது அந்த தனிமத்தின் ஐசோடோப்புகளின், அந்த தனிமத்தோட ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறைவில் 1/12 பங்கின் நிறைக்கு சமமாக உள்ள விகிதமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒப்ப அணுநிறை ஒரு தனிமத்தின் ஐசோடோப்புகளின் சராசரி அணுநிறை ஒரு கார்பன் 12 அணுநிறையில் 1/12 பங்கின் நிறை அப்படின்னு எழுதணும் ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா. ஒப்ப அணுநிறை அப்படின்றதோ அல்லது திட்ட அணுநிறை அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா, படிக்காம போயிடக்கூடாது ஓகேவா. அடுத்து அணுக்கட்டு எண் அப்படின்றது என்னன்னு கேட்கறாங்க பாருங்களேன். அணுக்கட்டு எண் என்பது வரையறு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே மூலக்கூறின் அணுக்கட்டு எண். மூலக்கூறுல இருக்க அந்த அணுக்களோட எண்ணிக்கையை தான் சொல்றாங்க மூலக்கூறின் அணுக்கட்டு எண் சொல்றாங்க. ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கரண்டி எடுத்துப்போம், இந்த ஒரு ஸ்பூன் ஓகேவா. மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே மூலக்கூறின் அணுக்கட்டு. ஒரு மூலக்கூறு இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த மூலக்கூறுல இருக்க அணுக்களின் எண்ணிக்கையே மூலக்கூறோட அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. இப்போ P4 இருக்கா, பாஸ்பரஸோட அணுக்கட்டு என்னது, அதை 4ன்னு சொல்றாங்க. ஒரு மூலக்கூறு ஓகேவா, ஒரு மூலக்கூறுல ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு மூலக்கூறுல இருக்க அணுக்களோட எண்ணிக்கை, இங்க இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை மூலக்கூறின் அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஒரு மூலக்கூறுல அணுக்களின் எண்ணிக்கை தான் ஓகேவா, ஒரே ஒரு மூலக்கூறு, அதுல இருக்க அணுக்களின் எண்ணிக்கை தானே சொல்றாங்க, அணுக்கள் எண்ணிக்கையே அந்த மூலக்கூறோட அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம்பிள் பாஸ்பரஸ்க்கு என்னது P4, அப்ப அணுக்கட்டு என்னது 4. ரொம்ப முக்கியமான ஒரு வினா ஓகேவா. துரு என்பது யாது? துரு உருவாக்குவதன் வேதி சமன்பாட்டை தருக அப்படின்னு கேட்கறாங்க. துரு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், இப்போ வந்து ஒரு
இரும்பு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இரும்பு பொருள் இருக்கு. இது எப்படி துரு பிடிக்குது அப்படின்னா காத்து. ஓகேவா, காத்து ஈரப்பதமா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஈரப்பதமா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணிக்கணும், ஆக்சிஜன் அப்படின்றது அடிக்கணும். அது மூலமா என்ன பண்ணுவோம், இந்த பொருள் அப்படின்றது துரு பிடிக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு இரும்பு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுது, மழையில நனைஞ்சிருச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து வண்டியை வெளில நிப்பாட்டாத, மழையில நிப்பாட்டாத, என்னது துரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிட்டே இரு, இல்லைன்னா வந்து என்ன ஆயிடும், அதுல வந்து துரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, என்னது ஃபர்ஸ்ட் அதுக்கு நிபந்தனை என்னது, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொருளை வந்து ஈரப்பதம் அப்படின்னு இருக்கணும், காத்தும் வரணும். ஓகேவா, ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கணும். இது ரெண்டு அடையும் போது அது வந்து துரு பிடிக்குது. ஓகேவா, இரும்பானது ஈர காற்றோட வெளிப்புரிந்து, இரும்பு என்ன பண்ணுது, இந்த இரும்பு பொருள் ஈர காத்து, இதுல காத்து அடிக்குதா, இதனோட காத்து அப்படின்றது ஈரப்பதமா இருக்கு. ஓகேவா, என்னது இந்த பொருள் வந்து இரும்பு பொருள், என்னது ஈர காத்து, ஈர காத்தோட வினை புரிந்து பழுப்பு நிற நீரேறிய பெரிக் ஆக்சைடை உருவாக்குது. என்ன பண்ணுது, ஒரு பெரிக் ஆக்சைடை உருவாக்குது. இந்த சேர்மத்தை என்ன சொல்றாங்க, துரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இரும்பு பொருள், என்னது ஈர காற்று. ஓகேவா, நான் ஊதுற காத்து வந்து ஈரமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஈர காத்தோட வினை புரியுது. ஓகேவா, ஈர காத்தோட வினை புரிந்து பழுப்பு நிற, அதுக்கு என்ன கலரு, பழுப்பு நிற நீரேறிய பெரிக் ஆக்சைடை உருவாக்குது. இந்த சேர்மத்தை என்ன சொல்றாங்க, துரு அப்படின்னு சொல்றாங்க. 4Fe பிளஸ் 3 ஆக்சிஜன் பிளஸ் H2O நீர். ஓகேவா, இதெல்லாம் கலந்து என்ன கிடைக்குது, 2Fe Fe2O3 H2O அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்ன சொல்றாங்க, நீரேறிய பெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா, இரும்பு துருப்பிடித்ததற்கான இரு காரணிகள் என்னென்ன அப்படின்னு கேட்கறாங்க. காரணம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, காற்று, ஈரப்பதம், இரும்பு துருப்பிடித்ததற்கான காரணம். ஓகேவா, காற்றும் சரி ஈரப்பதமும் சரி, என்னது அதுல காத்தும் இருக்கணும் ஈரப்பதமும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கான காரணமா இருக்கும். புரியுதா? அடுத்து, குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்? குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழ்கின்றன ஏன்? ஏன் குளிர் பிரதேசத்துல நீர்வாழ் உயிரினங்கள் அதிகமா வாழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்க்கலாமா? ஓகே, டக்குனு பார்க்கலாம். குறைந்த வெப்பநிலையில் திரவத்தில் வாயுவில் கரைதிறன் அதிகம். குறைந்த வெப்பநிலை, ஓகேவா, டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் போது திரவத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகம். திரவத்துல வந்து அந்த வாயுவோட கரைதிறன் அப்படின்றது அதிகமா இருக்கும். இப்போ வந்து தண்ணி எடுத்துப்போம். ஓகேவா, குறைந்த வெப்பநிலை. ஓகேவா, குறைந்த வெப்பநிலை, அதாவது வெப்பநிலை அப்படின்றது கம்மியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. குறைந்த வெப்பநிலையில் திரவத்தில் இதுதான் லிக்விட்னு சொல்றாங்க, இதுதான் திரவம்னு சொல்றாங்க. திரவத்துல வாயுவோட கரைதிறன், அதாவது காத்தோட கரைதிறன் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஓகேவா, இதுல என்ன பண்ணுது, காத்தோட கரைதிறன் அப்படின்றது என்ன ஆகும், வாயு, அதுதான் காற்று அப்படின்னு சொல்றாங்க. வாயுவோட கரைதிறன் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா, அதான். ஓகேவா, எனவே நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது. அப்ப நீர்நிலை என்னது, அதிக அளவு ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கு. எனவே என்ன பண்ணுது, குளிர் பிரதேசங்கள் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகம் வாழுது. ஓகேவா, அதனாலதான் குளிர் பிரதேசத்துல நீர்வாழ் உயிரினங்கள் அப்படின்றது அதிகமா வாழுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? குறைந்த வெப்பநிலையில் என்னது, டெம்பரேச்சர் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஓகேவா, என்னது டெம்பரேச்சர் அப்படின்றது கம்மியா இருக்கு. டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் போது திரவத்துல என்ன பண்ணுது, இது லிக்விட், திரவத்துல வாயுவோட கரைதிறன் அப்படின்றது அதிகமா இருக்கு. வாயுவோட கரைதிறன் அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனாலதான் நீர்நிலையில் அதிக அளவு ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கு. அதனாலதான் நீர்நிலை என்னது, அதிக அளவு ஆக்சிஜன் அப்படின்றது இருக்கு. அதிக அளவு ஆக்சிஜன் என்ன பண்ணுது, கரைஞ்சிருக்கு. அப்படி கரைஞ்சிருக்கும் போது என்னது, குளிர் பிரதேசத்துல நீர்வாழ் விலங்குகள் அதிகமா வாழுது. ஓகேவா, புரியுதா? ரொம்ப முக்கியம். ஓகேவா, குறைந்த வெப்பநிலையில் திரவத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகம். குறைந்த வெப்பநிலையில திரவத்துல வாயுவோட கரைதிறன் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், காமிக்கிறேன், மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஓகேவா, குறைந்த வெப்பநிலையில திரவத்துல வாயுவின் கரைதிறன் வந்து அதிகமா இருக்கு. அதனால நீர்நிலையில அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்திருக்கு. எனவே குளிர் பிரதேசத்துல நீர்வாழ் விலங்குகள் அதிகமா வாழுது. ஓகேவா, அடுத்து, பொட்டாசியம் குளோரைடு நீர்க்கரைசலில் சில்வர் நைட்ரேட் நீர்க்கரைசலுடன் சேர்க்கும் பொழுது வெண்மை நிற நீள்படிவு உண்டாகிறது. இவ்வினையின் வேதி சமன்பாடு இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. கே அப்படின்னா பொட்டாசியம், சிஎல் அப்படின்னா குளோரைடு. ஓகேவா, பொட்டாசியம் குளோரைடு. ஓகேவா, அடுத்து ஏஜி அப்படின்னா சில்வர். ஓகேவா, சில்வர் நைட்ரேட், NO3 அப்படின்றது நைட்ரேட்டை சொல்லுவோம். சில்வர் நைட்ரேட் ரெண்டும் சேரும் போது பொட்டாசியம் நைட்ரேட்டா மாறுது. பிளஸ் என்ன கிடைக்குது, வெண்மை நிற நீள்படிவு அப்படின்றதும் கிடைக்குது. ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. ஓகேவா, இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து, வெப்பநிலை உயரும் போது என்னது, வெப்பநிலை உயர்த்தும் போது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்கிறது. ஓகேவா, இப்போ என்னது, நீங்க வந்து இந்த தண்ணியை வந்து சூடுபடுத்துறீங்க. ஓகேவா, தண்ணி என்ன பண்றீங்க, சூடுபடுத்துறீங்க. வந்து எப்படி சூடுபடுத்துறீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான வந்து என்ன பண்றீங்க, ஃபயர் கொடுக்குறீங்க. ஓகேவா, அதிகமாக நெருப்பை கொடுத்து என்ன பண்றீங்க, இந்த தண்ணியை சூடுபடுத்துறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப வெப்பநிலை உயர்த்தும் போது ஒரு வினையின் வேகம் அதிகரிக்குது. அப்ப நான் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கொதிநிலை எப்படி இருக்கும், ஸ்பீடா கொதிக்கும். இந்த தண்ணி என்ன பண்ணுவோம், ரொம்ப ஸ்பீடா கொதிக்கும். ஓகேவா, கம்மியா, நம்ம வீட்டிலேயே பார்த்துருப்போம், பால் வந்து என்ன பண்ணுவாங்க, சிம்ல வைப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதிகமா வைப்பாங்க. அப்ப அதிகமா வைக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கும். ஓகேவா, அப்ப அங்க என்ன நடக்குது, அதிகமா வெப்பநிலை உயரும் போது என்னது, அங்க வந்து வினையின் வேகம் அதிகமாகுது. கம்மியா வந்து நம்ம வந்து ஃபயர் வச்சிருந்தோம், நம்ம கம்மியா வந்து நம்ம நெருப்பு வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, பொறுமையா தான் வந்து சூடாகும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், அதிகமா வந்து சூடு ஏற்றிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப அதோட வினையின் வேகம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ஓகேவா, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லது அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவு ஏன் குளிர்சாதன பெட்டியை விட வேகமாக கிடைக்கிறது. நம்ம ரூம்ல வைக்கும்போது ஒரு பொருள், ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரியாணி வச்சுப்போம். ஓகேவா, பிரியாணி வச்சிருக்கீங்க,
அந்த பிரியாணி என்ன பண்றீங்க வாங்கிட்டு வரீங்க, என்ன பண்றீங்க மதியானம் வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க ஓகேவா, சாப்பிட்டுட்டீங்க ஓகேவா, ரெண்டு 3 பேக் வாங்கினீங்கன்னு வச்சுப்போம் ஓகேவா, 3 வாங்கிட்டீங்க, ஒன்று ஃபுல்லா சாப்பிட்டீங்க, இன்னும் ஒன்று இருக்கு, இன்னொன்று என்ன பண்றீங்க அப்படின்னா நார்மலா வீட்டில் எங்கேயோ வச்சுட்டீங்க, இன்னும் ஒரு இதை எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க ஓகேவா. எது சீக்கிரம் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது கெட்டு போகாது. ஏன் அப்படின்னு பாருங்களேன், வெப்பம் அதிகரிக்கும் போது வினைப்படு பொருளின் பிணைப்புகள் எளிதில் உடைந்து வினையின் வேகம் அதிகரிக்கிறது. நம்ம வெப்பத்தை அதிகரிக்கிறோம் ஓகேவா, என்ன பண்றோம், நம்ம அடுப்புல ஒரு பொருளை வைக்கிறோம், என்னது பண்றோம், வெப்பத்தை வந்து அதிகரிக்கிறோம். வெப்பத்தை அதிகரிக்கும் போது வினைப்படு பொருள் உள்ள இருக்கிறது வினைப்படு பொருளின் பிணைப்புகள் எளிதில் உடைந்து, இதுல வினைப்படு உள்ள இருக்கிற வினைப்படு பொருளோட எளிதில் உடையுது ஓகேவா, உள்ள இருக்கிற வினைப்படு பொருளோட பிணைப்பு அப்படின்றது எளிதில் உடையுது, என்ன பண்ணுது உடையுது, உடைஞ்சு வினையோட வேகம் வந்து அதிகரிக்குது ஓகேவா. என்னது வினைப்படு பொருள் வந்து என்ன பண்ணுது உடையுது, உடைஞ்சு வினைப்படு வேகம் வந்து என்ன பண்ணுது அதிகரிக்குது. அதனால வந்து என்ன பண்ணுது, அதனாலதான் வந்து அதுல வேகம் அப்படின்றது அதிகரிக்குது, ரொம்ப முக்கியம் ஓகேவா. அறையின் வெப்பநிலை குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது, குளிர்சாதன பெட்டியை விட அதிகமாக இருக்கும், அறையோட வெப்பநிலை குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் ஓகேவா. எனவே குளிர்சாதன பெட்டியை அறை வெப்பநிலையில் வைக்கப்படும் உணவு வேகமாக கெட்டு போவதற்கு காரணம் ஓகேவா. என்னது நம்ம வந்து என்னது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது சில பொருட்கள் கெட்டு போகாது, புரியுதா, அதான் சொல்றாங்க ஓகேவா. அறை வெப்பநிலை குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலையை விட அறையின் வெப்பநிலை நம்ம ரூமோட டெம்பரேச்சர் இருக்குல்ல, அது குளிர்சாதன பெட்டியின் வெப்பநிலையை விட அதிகமா இருக்கும். என்னது இப்போ நீங்க ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளவு இருக்கும், நல்லா வந்து ஃப்ரிட்ஜ் திறந்தோடனே ஜில்லுன்னு காத்தடிக்குமா அப்படியே நமக்கு, அப்ப என்னது அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஜில்லுப்பு வந்து அதிகமா இருக்கும். என்னது அங்க உள்ள காத்தோட ஜில்லுப்பு, அங்க இருக்க ஜில்லுப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே நம்ம ரூம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஜில்லுன்னு இருக்காது ஓகேவா. அதனால எனவே குளிர்சாதன பெட்டியை விட அறை வெப்பநிலை வைக்கப்படும் உணவு சீக்கிரமா கெட்டு போகுது, புரியுதா. இது ஏன் வந்து சீக்கிரமா வந்து வினை அதிகமானுச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெப்பம் அதிகரிக்கும் போது ஓகேவா, வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்ன நடக்குது, வினைப்படு பொருளின் பிணைப்புகள் ஓகேவா, வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறோம் ஓகேவா. இதுல என்ன பண்றோம், சூடுபடுத்துறோம் இந்த தண்ணி ஓகேவா. சூடுபடுத்தும் போது இதுல இருக்க பிணைப்புகள் என்ன பண்ணுது உடையுது, இதுல இருக்க பிணைப்புகள் அப்படின்றது உடையுது, வினைப்படு பொருள் ஓகேவா, வினைப்படு பொருளோட பிணைப்புகள் அப்படின்றது உடையுது, உடையறதுனால அங்க வினைப்படு வேகம் அதிகரிக்குது, அதனால வினையினோட வேகம் அப்படின்றது அதிகரிக்குது ஓகேவா, மறந்துடக்கூடாது. பாருங்க, வெப்பநிலை உயர்த்தும் பொழுது ஒரு வினையின் வேகம் ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அதிகரிக்குது, வினைப்படு பொருளோட பிணைப்புகள் அப்படின்றது அங்க உடையுது ஓகேவா, உடையறதுனாலதான் அங்க வினையோட வேகம் அதிகரிக்குது. ஏன் வந்து நம்ம ரூம்ல வைக்கிற பொருளுக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளுக்கும் கெட்டு போல, ரூம்ல இருக்கிற டெம்பரேச்சரோட ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் அப்படின்றது அதிகமா இருக்கு, டெம்பரேச்சர் என்னது அது குளிர் வந்து அதிகமா இருக்கு, குளிர் அதிகமா இருக்கிறதுனால அங்க வந்து அந்த பொருட்கள் கெட்டு போகல ஓகேவா, அதான் எழுதணும் ரைட்டா. அடுத்து மீள் வினை மற்றும் மீளா வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீள் வினை மற்றும் மீளா வினை அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா. இவ்வினையின் தகுந்த சூழ்நிலை முன்னோக்கு பின்னோக்கு வினைகள் நடைபெறும். இதுல என்ன பண்ணுது, முன்னோக்கு வினையும் நடைபெறுது பின்னோக்கு வினை நடைபெறுது. ஆனா இதுல வினையில் முன்னோக்கு வினை மட்டும் நடைபெறும், பின்னோக்கு வினை நடைபெறாது ஓகேவா. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லப்பர் பேண்ட் எடுத்துப்போம் ஓகேவா. லப்பர் பேண்ட்ல சும்மா வச்சுப்போம், என்னது இது ஒரு லப்பர் பேண்ட் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுது, மீள் வினை என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு லப்பர் பேண்ட் என்ன பண்றேன், இழுத்து விடுறேன் ஓகேவா. என்ன பண்ணுது, மறுபடியும் அதே நிலைமைக்கு வந்துருது ஓகேவா. இதுல முன்னோக்கு வினையும் நடைபெறுது பின்னோக்கு வினையும் நடைபெறுது, அதுதானே அது மீள் வினை. ஆனா மீளா வினை அப்படின்றத பாருங்களேன், இதுல வந்து வினையில் முன்னோக்கு வினை மட்டுமே நடைபெறும். இப்ப என்ன பண்றீங்க, பாலை வந்து தயிரா மாத்துறீங்க, என்ன பண்றீங்க, பாலை வந்து தயிரா மாத்துறீங்க, மறுபடியும் தயிரை பாலா மாத்த முடியுமா, முடியாது, அதுதானே அது மீளா வினை ஓகேவா. முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறும், முன்னோக்கு வினையும் சரி பின்னோக்கு வினையும் சரி ஒரே நேரத்தில் நடைபெறும். இப்ப நான் அந்த லப்பர் பேண்டை இழுத்து விடுறேன் அப்படின்னா மறுபடியும் பின்னோக்கு வந்துருது, கரெக்டா அப்படின்னா முன்னோக்கு போயிடுது ஓகேவா. அப்ப முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் ஒரே நேரத்தில் நடைபெறும், ஒரே திசையில் மட்டுமே நடைபெறும் வினை முன்னோக்கு வினையாகும், ஒரே திசையில மட்டும் தான் நடைபெறும். பாலை வந்து தயிரா மாத்துறேன், அது ஒரே திசையில மட்டும் தான் போகுது, திரும்பி வந்ததால பின்னாடி வர முடியல ஓகேவா. விசையானது சமநிலையை அடையும், விசையானது சமநிலை அடையாது, அது என்ன பண்ணுது, சமநிலை அடையுது, போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது, அதனால சமநிலை அடைஞ்சிருது. இது போயிட்டு ரிட்டர்ன் ஆகல, அதனால வந்து இது சமநிலை அடையல. இவ்வினை மெதுவாக நடைபெறும், இந்த வினை என்ன பண்ணுது, மெதுவாக நடைபெறும். இது வேகமாக நடக்கும், மீளாவினை அப்படின்றது வேகமாக நடக்கும், இது மெதுவாக நடைபெறும் ஓகேவா. ரொம்ப முக்கியம், மீள்வினை மீளாவினை அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, ரொம்ப முக்கியம் ஓகேவா. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா. இவனையில தகுந்த சொல்லி முன்னோக்கு வினை மற்றும் பின்னோக்கு வினை நடைபெறும், மீள்வினை அப்படின்றது போயிட்டு ரிட்டர்ன் ஆகும் ஓகேவா. அதுதான் வந்து நான் லப்பர் பண்ண ஞாபகம், அதுதான் வந்து மீள்வினை. மீளாவினை அப்படின்றது என்னது, தயிர் வந்து பாலா மாறுறது, என்ன பண்ணுது, முன்னோக்கு போயிட்டு பின்னால வர முடியல, அதனால என்னது அது மீளாவினை. இது முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு வினைகள் ஒரே நேரத்தில் நடைபெறுது, ஒரே நேரத்தில் நடைபெறுது. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே திசையில மட்டும் தான் நடைபெறுது, முன்னோக்கு வினையாகும். இந்த விசையானது என்ன பண்ணுது, சமநிலை அடையுது, இது சமநிலையா அடையாது. இந்த வினை வந்து மெதுவா நடைபெறுது, இது என்ன பண்ணுது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆனா இந்த வினை என்ன பண்ணுது, வேகமா இருக்கு ஓகேவா. அதுதான் மீள் வினைக்கும் மீளா வினைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஓகேவா. எளிய கீட்டோனின்
ஐயூபாக் பெயரையும் மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எளிய கீட்டோனோட பேர் என்ன அப்படின்னா அசிட்டோன். ஓகேவா, மூலக்கூறு வாய்ப்பாடுனா CH3 CO CH3. ஓகேவா, இதோட ஐயூபாக் பெயர் அப்படின்னா ப்ரோப்பனோன். ஓகேவா, இதோட ஐயூபாக் பெயர் என்ன ப்ரோப்பனோன். ஓகேவா, ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன பண்ணுவாங்க, சில பேர் துணி சோப்பெல்லாம் எடுத்து போட்டு குளிப்பாங்க, அந்த மாதிரிலாம் குளிக்கக்கூடாது. ஓகேவா, சோப்புக்கும் டிடர்ஜென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு இது நீண்ட சங்கிலி தொடர் பெற்ற கார்பாக்சிலிக் அமிலங்கள் சோடிய உப்புகள். என்னது, நீண்ட சங்கிலி தொடரோட கொண்ட கார்பாக்சிலிக் அமிலோட சோடிய உப்புகள். இது சல்போனிக் அமிலத்தோட சோடிய உப்புகள். இது சல்போனிக், அது என்னது கார்பாக்சிலிக் அமிலம். ஓகேவா, அது என்னது கார்பாலிக் ஆசிட், இது என்னது சல்போனிக் ஆசிட். ஓகேவா, அதோட அயனி பகுதி என்ன அப்படின்னா COO(Na). ஓகேவா, சோடியம். ஓகேவா, இதோட அயனி பகுதி அப்படின்னா SO3Na. ஓகேவா, அடுத்து இதை கடின நீரில் பயன்படுத்த முடியாது. இதை வந்து கடின நீரிலையும் சிறப்பாக கலவையிலும் செய்யலாம். என்னது, இதை கடின நீர்லையும் சரி சிறப்பாக வந்து செலவு செய்யலாம். அதே சோப்பை வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியாது. இது நீருடன் சேரும்போது ஸ்கம் படிவுகளை உருவாக்குது. இது கடின நீரோட சேரும்போது ஸ்கம் படிவு உருவாக்குது. இது கடின நீரோட சேரும்போது ஸ்கம் படிவுகளை உருவாக்காது. இது குறைவான அளவில் நுரைகளை உருவாக்கும். ஓகேவா, நம்ம உடம்புல சோப்பு போட்டு குளிக்கும் போது என்னது கொஞ்சோண்டு நல்லா தான் வரும். ஆனால் வந்து சவுக்காரத்தை போடும்போது அந்த துணி சோப்பு போடும்போது எப்படி இருக்கும், நுரை அவ்வளோ வரும். ரைட்டா, அந்த மாதிரி வந்து இதில் வந்து நுரைகள் அதிகமாக இருக்கும். இது உயிரியல் சிதைவு அடையும். இது உயிரியல் சிதைவுக்கு உட்படாது. ஓகேவா, ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா, அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, எக்ஸாம்ல இருக்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, ஒளிச்சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்களேன். தற்சார்பு ஊட்ட உயிரினங்கள் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி தமக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் நிகழ்ச்சிக்கு ஒளிச்சேர்க்கை அப்படின்னு பேரும். ஓகேவா, நம்ம எப்படி வந்து இன்னொரு உயிரினங்கள் போய் சார்ந்திருக்குமோ அந்த தாவரம் என்ன பண்ணுது, இயற்கையாக வரக்கூடிய அந்த சூரிய ஒளியிலேருந்து என்ன பண்ணுது, தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது. அதுதான் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 12H2O சூரிய ஒளி முன்னிலையில் பச்சையத்தை உற்பத்தி பண்ணுது. ஒரு தாவரத்தை எடுத்துக்குவோம், அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 12H2O. ஓகேவா, 12 மூலக்கூறு நீரோட சேர்ந்து என்ன பண்ணுது, சூரிய ஒளியோட முன்னிலையில பச்சையம் அப்படின்றத உருவாக்குது. அப்படி உருவாக்கும் போது என்ன ஃபார்முலா கிடைக்குது, C6H12O6 பிளஸ் 6 மூலக்கூறு நீர் பிளஸ் 6 ஆக்சிஜன் அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா, இதுதான் ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஒளிச்சேர்க்கை அப்படின்றது என்னது, தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கிறது. இதுதானே சொல்றாங்க ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அதாவது என்னது, சூரிய ஒளியோட முன்னிலை. ஓகேவா, சூரிய முன்னிலையில தாவரம் ஒன்று இருக்கு. ஓகேவா, என்ன பண்ணுது, அது தமக்கு தேவையான உணவை அந்த தாவரம் அப்படின்றது தானே உற்பத்தி செஞ்சுக்குது. ஓகேவா, மண்ணில் இருக்க அந்த வேர்ல இருக்கிற மண் அதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுது, 6 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 12H2O அது என்ன பண்ணுது, சூரிய ஒளி முன்னிலையில பச்சையத்தை உண்டாக்குது. அந்த இலையில அதை உண்டாக்கி C6H12O6 பிளஸ் 6H2O பிளஸ் 6 ஆக்சிஜன் அப்படின்றத கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேவா, ரொம்ப முக்கியம். அடுத்து சுவாச ஈவு என்றால் என்ன? சுவாசத்தின் மீதும் போது வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் சுவாசத்தின் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதம் தான் சுவாச ஈவு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், சுவாசிக்கிறோமா, அப்படி சுவாசிக்கும் போது வெளியேற்றப்பட்ட நம்ம என்ன பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு வெளில விடுவோம். ஓகேவா, வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் என்ன பண்றோம், வெளில விடுறோமா, அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவீட்டுக்கும் அடுத்து எடுத்துக்கொண்ட நம்ம என்ன பண்றோம், மூச்சில் இழுக்கிறோமா, அப்படி இழுக்கும் போது அப்ப எடுக்கப்பட்ட ஆக்சிஜன் அளவிற்கும் இடையே உள்ள விகிதத்தை என்ன சொல்றாங்க, சுவாச ஈவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுவாச ஈவு அப்படின்றது வெளியேற்றப்படும் கார்பன் டை ஆக்சைடோட அளவு எடுத்துக்கொள்ளப்படும் ஆக்சிஜன் அளவு, அதான் சொல்றாங்க சுவாச ஈவு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, அடுத்து அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளே எழுதுக. அட்டையில காணப்படுற ஒட்டுண்ணி தகவமைப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அட்டையில காணப்படக்கூடிய தகவமைப்புகள் என்னென்ன, தொண்டை ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. தொண்டை அது என்ன பண்ணுது, அது ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுது. ஓகேவா, அடுத்து முன் மற்றும் பின் ஒட்டுறிஞ்சிகள் அட்டையை விருந்தோம்பியோடு இணைக்க பயன்படுது. முன் மற்றும் பின் ஒட்டுறிஞ்சிகள் என்ன பண்ணுது, அட்டையை விருந்தோம்பியோடு இணைக்க பயன்படுதான். ஓகேவா, ரொம்ப முக்கியம். ஓகேவா, 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வளையில்லாத வை வடிவ காயத்தை உருவாக்குகின்றன. அது நம்மளோட மேல படிச்சு அப்படின்னா எப்படி இருக்குமா, வை வடிவ காயத்தை உருவாக்குமா, இப்படி வை வடிவ காயத்தை உருவாக்குமா. ஹிருடின் ரத்தம் உறைவதை தடுக்கிறது. ஹிருடின் ஒரு பொருள் இருக்கு, அது என்ன பண்ணுது, ரத்தம் வந்து உறையிறது தடுக்கும். ஓகேவா, நம்மளோட உடம்புல இருந்து நம்ம வந்து ரத்த கை கிழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். என்ன பண்ணும், நம்மளோட உடம்புல ஆட்டோமேட்டிக்கா வந்து ரத்தத்தை உறைய வைக்கும். ஆனா ஹிருடின் அந்த அட்டை இருக்குல்ல, அந்த அட்டைப்பூச்சி நம்மளை கடிச்ச உடனே என்ன பண்ணும், அதுல ஒரு அமிலம் இருக்கு, அந்த அமிலம் என்னன்னா ஹிருடின். ஓகேவா, அந்த ஹிருடின் பட்டவனே என்ன ஆகும், ரத்தமே உறையாது, என்ன பண்ணும், ரத்தம் வெளில வந்துட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் ஹிருடின் அப்படின்ற ஒரு ரத்தம் உறைவதை தடுக்கிறது. எனவே தொடர்ச்சியாக ரத்தம் கிடைக்கிறது.
பக்க கால்களும் மயிர்கால்களும் காணப்படுவதில்லை. அது அந்த இடத்துல வந்து பக்க கால்களும் சரி, அதுல மயிர்கால்களும் வந்து காணப்படுவதில்லை. தீனிப்பையில் ரத்தம் சேமிக்கப்படுகிறது. இது பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. தீனிப்பையில போய் ரத்தம் அப்படின்றது அந்த அட்டைக்கு சேமிக்கப்படுது. இது என்ன பண்ணுது, பல நாட்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஊட்டமளிக்குது. ஓகேவா. தொண்டையில தான் ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுது. ஓகேவா. தொண்டை பகுதி என்ன பண்ணுது, ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுது. முன்மூன்று பின்னொன்று ருச்சிகள் அட்டையை விருந்தோம்பியோட இணைக்க பயன்படுது. 3 தாடைகள் விருந்தோம்பியின் உடலில் வலி இல்லாத ஒய் வடிவ காயத்தை ஏற்படுது. நம்ம தான் அந்த விருந்தோம்பிகள். ஓகேவா. அது என்னது, அந்த அட்டைப்பூச்சி வந்து நம்மள என்ன பண்ணும், நம்மளோட உடம்புல என்ன பண்ணுது வந்து கடிக்குது. ஓகேவா. ஹிரிடின் அப்படின்றது என்ன பண்ணுது, ரத்தத்தை உறைவதை வந்து தடுக்குது. எனவே என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது, எல்லா ரத்தத்தையும் எடுத்துக்குது. அது என்ன பண்ணுது, பக்க கால்களும் கிடையாது, அதுக்கு மயிர் கால்களும் கிடையாது. ஆனா அது தீனிப்பையில போய் அந்த ரத்தம் அப்படின்றது சேமிக்கப்படுது. அது பல மாதத்துக்கு என்ன பண்ணுது, அது ரொம்ப நாளைக்கு ஊட்டம் அளிக்குது அதுக்கு. ஓகேவா. அடுத்து இதய ஒலிகள் என்றால் என்ன, அவை எவ்வாறு உருவாக்கின்றன, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். லேப்டாப். ஓகேவா. அதுதான் இதய ஒலிகள். இதய ஒலியானது இதய வாழ்வுகள் சீரான முறையில் சிறந்து மூடுவதால் ஏற்படுகிறது. நம்ம இதய ஒலிகள் என்ன பண்ணுது, சீரான முறையில மூடி திறக்குது. ஓகேவா. மூடி திறக்குறதானது அது லேப்டாப் கேட்குது. லப் அப்படி ஒளியானது மூவிதழ் மற்றும் ஈரிதழ். ஓகேவா. 3 இதழ் மற்றும் ஈரிதழ் வாழ்வுகள் மூடுவதால் இந்த ஒளி ஏற்படுகிறது. மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வாழ்வு மூடுவதனால தான் இந்த ஒளி அப்படின்றது கேட்குது. லப் அப்படின்ற ஒளியானது எப்படி இருக்குது, மூவிதழ் மற்றும் ஈரிதழ் வாழ்வுகள் மூடுறதுனால. ஓகேவா. லப் அப்படின்ற ஒரு சவுண்ட் எப்படி கேட்குது, மூவிதழ் அப்படின்ற ஈரிதழ் அப்படின்ற வாழ்வு மூடுறதுனால தான் லப் அப்படின்னு கேட்குது. டப் அப்படின்றது அரைச்சந்திர வாழ்வுகள் மூடுவதனால. இந்த டப் அப்படின்ற சவுண்ட் எப்படி கேட்குது, அரைச்சந்திர வாழ்வுகள். கை வச்சு பாருங்க, லேப்டாப்னு கேட்டுட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், உயிரோட இருக்க மாட்டோம். ஓகேவா. அடுத்து இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன, இதய வாழ்வுகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாருங்களேன். வாழ்வுகள் ரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகிறது. வாழ்வுகள் என்ன பண்ணுது அப்படின்னா ரத்த ஓட்டத்தை. ஓகேவா. வாழ்வு அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னது, அந்த டியூப் தான் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதய வாழ்வுகள் நம்மளோட ரத்தத்தில் என்ன பண்ணுது, இதய வாழ்வுகள் இருக்கு. அது என்ன பண்ணுது, வாழ்வுகள் ரத்த ஓட்டத்தை சீரான திசையில் ஒழுங்குபடுத்துகிறது. சீரா ஒரே திசையில போகணும், அதுக்கு வந்து ஒழுங்குபடுத்துது. இது வென்ட்ரிக்கிள்களில் ரத்த ஓட்டம் பின்னோக்கி வருவதை தடுக்கிறது. நம்மளோட ஆரிக்கிள் வென்ட்ரிக்கிள் அப்படின்னு ரெண்டு ஆரிக்கிள் இருக்கு, 2 வென்ட்ரிக்கிள் இருக்கு, வலது இடதுன்னு இருக்கு. அதுல வென்ட்ரிக்கிள் இருந்து ரத்தம் வெளில போகும்போது திருப்பி மறுபடியும் வென்ட்ரிக்கிள் உள்ள வந்துடக்கூடாது, அந்த வேலையை பண்ணுது. ஓகேவா. இதய வாழ்வுகளோட முக்கியத்துவம் என்ன, கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்ப சொல்றேன், என்ன பண்ணுங்க, எழுதி முடிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எத்தனை கொஸ்டின் வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. எக்ஸாம் எழுதி முடிச்சு என்ன பண்ணணும், கீழே வந்து எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆனிச்சு அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகேவா. இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன, வாழ்வுகள் ரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் ஒழுங்குபடுத்துவதற்கு உதவுகிறது. வாழ்வுகள் என்ன பண்ணுது, ரத்த ஓட்டத்தை ஒரே திசையில செல்வதற்கு வந்து ஒழுங்குபடுத்துது. இது வென்ட்ரிக்கிள் ரத்த ஓட்டம் பின்னோக்கி வருவதை தடுக்குது. வென்ட்ரிக்கிள் ரத்த ஓட்டம் என்ன பண்ணுது, பின்னோக்கி வருவதை தடுக்குது. ஓகேவா. இதய வாழ்வுகளோட முக்கியத்துவம். ஓகேவா. இதெல்லாம் வந்து என்னது, இதய வாழ்வுகளோட முக்கியத்துவம். கண்டிப்பா கேட்பாங்க. ரைட்டா. அடுத்து பார்க்கலாமா. அடுத்த கேள்வி போல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக உருவாக்கலாம், ஊக்குவிக்கலாம். ஓகேவா. இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. ஓகேவா. போல்டிங் என்றால் திடீரென தண்டு நீட்சி அடைவதும் அதன் தொடர்ச்சியாக மலர்தலும் நிகழ்கின்றன. போல்டிங் அப்படின்றது என்னது, திடீரென தண்டு நீட்சி அடையுது. ஓகேவா. தண்டு அப்படின்றது திடீர்னு என்ன பண்ணுது, நீட்சி அடையுது. ரொம்ப முக்கியம். போல்டிங் அப்படின்றது என்னது, திடீரென தண்டு அப்படின்றது நீட்சி அடைகிறதுனாலையும் அது தொடர்ச்சியாக மலர்றதுனால நிகழ்து. அதுதான் போல்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஜிப்ரலினை தெளிப்பதன் மூலம் போல்டிங் செயற்கையாக உருவாக்கலாம். ஜிப்ரலின் எங்க இருக்கும் அப்படின்னா இளநீ. ஓகேவா. இளநீர் இருக்குல்ல, இளநீர்ல இருக்கும். அப்புறம் மீனோட விந்து செல்ல இருக்கும் ஜிப்ரலின். ஓகேவா. இதை தெளிக்கிறது மூலியமா என்ன பண்ணும், அதோட தண்டு அப்படின்றது நீட்சி அடையும், அது மூலியமா மலர்தல் அப்படின்றது நிகழும். ஓகேவா. அதுதான் அதில் சொல்றாங்க. போல்டிங் அப்படின்னா தண்டு அப்படின்றது சீக்கிரமா வந்து நீட்சி அடையும், அது மூலியமா மலர்தல் அப்படின்றது சீக்கிரமா நடக்கும். அதுக்கு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னா ஜிப்ரலின்களை தெளிக்கணும். ஜிப்ரலின் எங்க இருக்கும் அப்படின்னா மீனோட விந்து செல்ல இருக்கும், அப்புறம் இளநீர்ல இருக்கும். ஓகேவா. எங்க இருக்கும், ஜிப்ரலின் வந்து இளநீர்ல இருக்கும். ஓகேவா. அடுத்து வேதியியல் தூதுவர்கள் என்பவை யாவை. வேதியியல் தூதுவர்கள் நாளம் இல்லா சுரப்பி. நாளம் இல்லாத என்னது, நாளம் அப்படின்னா என்னது, ஒரு டியூப். ஓகேவா. நாளம் இல்லாத அப்படின்னா டியூபே கிடையாது. ஓகேவா. டியூபே இருக்காது. நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் ஹார்மோன் வேதியியல் தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். எடுத்துக்காட்டு வளர்ச்சி ஹார்மோன். ஓகேவா. நாளமில்லா சுரப்பி என்னது, அந்த டியூபே இருக்காது, டியூப் இல்லாம சுரக்கப்படும் ஹார்மோன்கள், அது இல்லாமையே சுரக்கப்படுற ஹார்மோன் என்ன பண்ணுது, வேதியியல் தூதுவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டு என்னது, வளர்ச்சி ஹார்மோன்கள். ஓகேவா. அடுத்து நாளமுள்ள சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடு. ஓகேவா.
நாளமில்லா சுரப்பி, நாளமுள்ள சுரப்பி. ஓகேவா? இவற்றின் நாளங்கள் இல்லை, சுரக்கும் பொருள் ரத்தத்தில் பரவும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குதுன்னு வச்சுப்போமே, என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்துல தான் பரவி எனக்கு என்ன அது போய் எனக்கு வந்து பலனை கொடுக்கும். ஓகேவா? அதே நாளம் இருக்கு அப்படின்னா டியூப் இருக்கும், அதுக்கு தனியா போறதுக்கு ஒரு டியூப் இருக்கும். ஓகேவா? சுரக்கும் பொருளை எடுத்து செல்ல நாளங்கள் ஒன்று. ஒரு ஹார்மோன் சுரக்குது அப்படின்னா அது எடுத்துட்டு போறதுக்கு டியூப் இருக்கும். ஓகேவா? ஆனா வந்து என்னது நாளம் இல்லாததுக்கு என்னது, எனக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஹார்மோன் செக்ரிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுது, அது வந்து டியூபே இருக்காது, ரத்தத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுரும், ரத்தத்தை தான் கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஓகேவா? நம்மளோட உடம்பு அப்படின்றது எந்த அளவுக்கு மெக்கானிசமா இருக்கு அப்படின்றத பாருங்களேன். ஒரு 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 பெரிய ஒரு காரு பைக் எப்படி வந்து அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கோ அது மாதிரி நம்மளோட உடம்புக்கும் ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஓகேவா? ஆச்சரியமா இருக்கு கடவுள் எப்படி உருவாக்குனாரு அப்படின்றது. ஓகேவா? ஹார்மோன்களை சுரக்கும், நொதிகளை உற்பத்தி செய்யும். இது என்ன பண்ணுது, ஹார்மோன்களை செக்ரிகேட் பண்ணுது. ஓகேவா? இது என்ன பண்ணுது, ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது. இது என்ன பண்ணுது, நொதிகளை உற்பத்தி செய்யுது. அது ஹார்மோன்களை உற்பத்தி செய்யுது, இது நொதிகளை உற்பத்தி செய்யுது. இது எக்ஸாம்பிள் பாருங்க, இது தைராய்டு சுரப்பி, இது உமிழ்நீர் சுரப்பி. ஓகேவா? இது என்னது, உமிழ்நீர் சுரப்பி, இது தைராய்டு சுரப்பி. ரொம்ப முக்கியமான ஒரு வினா, கண்டிப்பா கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் உள்ள வேறுபாடு எழுதுங்க. வேதியியல் தூதுவர்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. வேதியியல் தூதுவர்கள் யாரு, நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்கப்படும் ஹார்மோன்கள் வேதியியல் தூதுவர்கள். எடுத்துக்காட்டு வளர்ச்சி ஹார்மோன். ஓகேவா? ஈஸியா வந்து 2 மார்க் வாங்கலாம். ஓகேவா? சப்பமேட்டர் சால்ட் வாட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஈஸியா வாங்கலாம். அடுத்து நாளமில்லா சுரப்பிக்கும் நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமுள்ள சுரப்பிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்குறாங்க. நாளம் இல்லாததுல நாளம் இருக்காது, நாளம் உள்ளதுல நாளம் இருக்கும். இதுல ஹார்மோன் சுரக்கும், இதுல வந்து நம்ம நொதி சுரக்கும். இதுல எடுத்துக்காட்டு தைராய்டு சுரப்பி, இதுல உமிழ்நீர் சுரப்பி. ஓகேவா? அதுக்கு அடுத்து தைராய்டு ஹார்மோன்கள் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. தைராய்டு ஹார்மோனை ஏன் வந்து ஆளுமை ஹார்மோன் சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். தைராய்டு ஹார்மோன் உடல், மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்கேற்றது. தைராய்டு ஹார்மோன் உடலும் சரி மனம் சரி ஆளுமை, உடல் மனம் ஆளுமை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. எனவே இது ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அதனால தான் என்ன சொல்றாங்க, இதை ஆளுமை ஹார்மோன் அப்படின்னு சொல்றாங்க. தைராய்டு ஹார்மோன் உடல்லையும் சரி நம்மளோட மனசுலையும் சரி என்ன பண்ணுது, ஆளுமை வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுது. அதனால தான் தைராய்டு ஹார்மோன் என்ன சொல்றாங்க, அதை ஆளுமை ஹார்மோன் சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான வினா, கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். அதனால இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கணும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, மனித விந்து செல்லோட படம் வரைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி படம் வரைஞ்சி எழுதணும். ஓகேவா? இது வந்து தலை, இது வந்து அக்ரோசோம், இது வந்து உட்கரு, இது மைட்டோகாண்ட்ரியா, இது மைட்டோகாண்ட்ரியா, இது வால், இது நடுப்பகுதி, இது தலை. ஓகேவா? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் படிக்காம போகக்கூடாது, வரைஞ்சி பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா? அடுத்து ஒகசாகி தண்டுகள் என்றால் என்ன. ஒகசாகி தண்டுகள் அடிக்கடி கேட்கிறாங்க, ஒகசாகி தண்டுகள் கொஸ்டின் படிக்கணும். பின்தங்கிய இலையில் உருவாகும் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஒகசாகி துண்டுகள். பின்தங்கிய இலையில் உருவாகும் டிஎன்ஏவின் சிறிய பகுதி என்ன சொல்றாங்க, அதை ஒகசாகி துண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. பின்தங்கிய இலையில் உருவாகும் டிஎன்ஏவின் சிறிய பகுதியில் என்ன சொல்றாங்க, ஒகசாகி துண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. பின்தங்கிய இலையில் உருவாகும் டிஎன்ஏவின் சிறிய பகுதியில் என்னது, ஒகசாகி துண்டுகள். பின்தங்கிய இலையில் உருவாகும் டிஎன்ஏவின் சிறிய பகுதியில் என்ன சொல்றாங்க, ஒகசாகி துண்டுகள். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஓகேவா? பின்தங்கிய இலையில் உருவாகும் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் ஒகசாகி துண்டுகள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்து கிவி பறவையின் சிதைவடைந்த இறக்கைகள் ஒரு பெறப்பட்ட பண்பு, ஏன் அது பெறப்பட்ட பண்பு என அழைக்கப்படுகிறது. அல்லது பறக்கும் திறன் இறந்த கிவி பறவையின் இறக்கையை பெறப்பட்ட பண்பாக கருதலாம். காரணம் எழுதுக. இப்ப என்ன பண்றீங்க, இந்த கையை யூஸே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த கை என்ன பண்றீங்க, ஒரு கை தான் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? என்ன பண்றீங்க, ஒரு கை யூஸே பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த கை அப்படின்றது செயல் வந்துடும். ஓகேவா? அது மாதிரி தான் என்னது, ஒரு பறவை அப்படின்றது அது என்ன பண்ணுது, நடந்து மட்டுமே பழகுது அப்படின்னா அதால் என்ன பண்ண முடியாது, பறக்க முடியாது. அதான் இல்லை சொல்றாங்க பாருங்களேன். கிவி பறவை தனது தேவைகள் அனைத்துக்கும் நிலத்தில் நடக்க கற்றுக்கொண்டது. தன்னோட தேவை, ஓகேவா, அது என்ன பண்ணுது, அந்த கிவி பறவை வந்து பறக்கிறது அப்படின்றது தேவைப்படல, தன்னோட தேவைக்கு என்ன பண்ணுது, உணவு வேணுமா நடந்து போய் எடுத்துக்குது. என்ன பண்ணுது, ஏதாச்சும் போகணுமா நடந்தே போகுது. அந்த மாதிரி அந்த கிவி பறவை என்ன பண்ணுது, நடந்தே பழகுது. ஓகேவா? கிவி பறவை தனது தேவைகள் அனைத்திற்கும் நிலத்தில் நடக்க கற்றுக்கொண்டது. பல தலைமுறையாக இறக்கையை பயன்படுத்துது. பல தலைமுறையா, ஓகேவா, பல தலைமுறை என்ன பண்ணுது, அந்த ரெக்கைகளை வந்து அதை பயன்படுத்தவே இல்லை. எனவே லாமார்க்கின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடின்படி இதன் ரெக்கைகள் சிதைவடைந்துள்ளன. லாமார்க்கோட கோட்பாடு என்ன அப்படின்னா, ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வந்து அது 2 தலைமுறை 3 தலைமுறை பயன்படுத்தணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளை விட்டுட்டு போயிடும். பயன்படுத்தாமை கோட்பாட்டின்படி இதன் ரெக்கைகள் சிதைவடைந்துள்ளன. ஓகேவா? அதோட ரெக்கைகள் அப்படின்றது சிதைவடைஞ்சிருச்சு. இது அவைகளின் வாழ்விடத்தில் ஏற்படும் மாற்றத்தின் பிரதிபலிப்பு. எனவே ஒரு பெறப்பட்ட பண்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது என்னது, ஒரு பெறப்பட்ட பண்பு. ஓகேவா? அடுத்து
டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தின் முறையில் பயன்பாடுகள் எழுதுக. இது தடவியல் குற்றவாளிகளை அடையாளம் காணப்படுகிறது. என்னது, யாராச்சும் நம்ம போயிட்டு இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படம்லாம் பார்த்தீங்களா, என்ன பண்ணுவாங்க, அந்த நார்த்தில் வந்து கொள்ளடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தடவியல் மூலமா போயிட்டு கண்டுபிடிப்பாங்க, அவங்களோட கைரேகைலாம் வந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த கைரேகை வச்சு எந்த இதில் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அதுதானது தடயவியலை கண்டுபிடிக்கிறது. டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் எதுக்கு பயன்படுது? தடயவியல். கிரைம் சீன்ல வந்து அந்த விரல் ரேகையில விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது பயன்படுது. இது ஒரு குழந்தையின் தந்தையை அடையாளம் காண பயன்படுகிறது. ஒரு குழந்தையோட அப்பா இவங்க தான், ஒரு குழந்தையோட அம்மா இவங்க தான் அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ வச்சு அந்த குழந்தையோட அம்மா இவங்க, அந்த குழந்தையோட அப்பா இவங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஒரு மரபியல் வேறுபாடுகள் பரிணாமம் மற்றும் இனமாதல் ஆகியவற்றை அறிய உதவுகிறது. இதான் மரபியல் வேறுபாடுகள் பரிணாமம் மற்றும் இனமாதல் ஆகியவற்றை அறிய உதவுகிறது. மரபியல் வேறுபாடு பரிணாமம் இனமாதல் ஆகியவற்றை அறிய ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து புற்று செல் சாதாரண செல்லில் இருந்து எவ்வாறு வேறுபடுகிறது? புற்று செல்லு சாதாரண செல்ல இருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்குறாங்க. புற்று செல் அசாதாரண செல் பிரிவு மற்றும் வளர்ச்சி. அசாதாரண செல் பிரிவு மற்றும் வளர்ச்சி பாருங்களேன். அசாதாரண செல் பிரிவு மற்றும் வளர்ச்சி. செல் பிரிவு வளர்ச்சி இயல்பானவை கட்டுப்பாடானவை. சாதாரண செல் எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டுப்பாடோட இருக்கும், நம்ம வந்து சரி பண்ணிடலாம். என்னது புற்று செல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். புற்றுநோய் எப்படி இருக்கும், ஒரு இடத்துல வந்துச்சு அப்படின்னா அப்படியே பரவும், அப்படியே தீமாயி பரவும். ஓகேவா? அசாதாரண செல் பிரிவு மற்றும் வளர்ச்சி. மெட்டாஸ்டாஸ்க்கு உட்படுகிறது. இது மெட்டாஸ்டிக்கு உட்படுறது இல்லை. ஓகேவா? அது என்ன பண்ணுது, மெட்டாஸ்டாட்டிஸ்க்கு உட்படுது, இது மெட்டாஸ்டிக்கு உட்படுறது இல்லை. அருகில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவி கட்டிகளை உருவாக்கி திசுக்களை அழிகிறது. என்னது, ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த ஒரு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் புற்று செல், அது என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்க செல்லையும் போய் அழிச்சு அங்க போய் ஊடுருவுது. ஆனா இந்த செல்ல பாருங்களேன், அருகில் உள்ள திசுக்களுக்கு ஊடுருவதும் இல்லை, திசுக்களை அழிப்பதும் இல்லை. இது என்ன பண்ணுது, அருகில் இருக்க திசுக்களுக்கும் போவாது, அதனால போய் அழிக்கவும் செய்யாது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்து மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வினா, அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? குறைந்து வரும் நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்கிறது. என்னது, மழை அதிகமாக பெய்யும் போது குறைந்த நிலத்தடி நீரை அதிகரிக்க முடியும். பெருகி வரும் நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுகிறது. என்னது, நமக்கு நீர் தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. என்ன பண்றது, இப்போ நம்மள்ட்ட தண்ணி அப்படின்றதே இல்லை. ஓகேவா? என்ன பண்றோம், சென்னையில வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்குமா குடி தண்ணியை, அது மாதிரி பெரிய ஒரு நீர் தேவையை சமாளிக்க பயன்படுகிறது. பெருவெள்ளம் மற்றும் மண் அரிப்பை தடுக்க பயன்படுகிறது. பெருவெள்ளம், பெரிய வெள்ளம் வருது அப்படின்னா அதுக்காகவும் சரி, மண் அரிப்பு இருக்குல்ல அதுக்காகவும் சரி தடுக்க பயன்படுது. நிலத்தடி நீர் மாசடையாமல் இருப்பதற்கு குடிநீராக பயன்படுத்தலாம். நிலத்தடி நீர் மாசடையாமல் இருப்பதால் குடிநீராக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுவரையும் வந்து ஒரு 40+ கொஸ்டின் அப்படின்றது பார்த்துருக்கோம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா சும்மா வந்து கொஸ்டினை வந்து சொல்லாமல் என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணி சில கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு வினா. கண்டிப்பா வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. ஓகேவா? இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.